विनत विविध भूतौराग रक्षैगदीस्ते कृतिशिरतुविदीप्ते ब्रह्मणे श्रीनिवासे भवतु मम परस्मिन् शिवमुखी भक्तिरूपा तारासर्यवसस्तुदाम् उपनिषत् बुद्धाग्निमग्रोत्रुदाम् संसाराग्निविभीगन व्यपगत प्राणाब्द सञ्जीविनीम् पूर्वाचार्य सुरक्षिताम् भगवतीम् व्याघात दूरस्थिताम् हानीतान्तु निजाक्षरैः सुमनसः भौमात् पिबन्तन्तकम्. பிரம்மசூத்திரம் என்கிற கிரந்தத்திற்கு, வியாச பகவானை அருளி செய்யப்பட்ட கிரந்தத்திற்கு போதாயன விருத்தி கிரந்தம் என்று சொல்லப்பட்ட கிரந்தத்தை சங்கர் திரமிடர் போன்றவர்கள் பண்ணினார்கள். அதுக்கு வியாக்கியானத்தை கொண்டு மேற்கொண்டு அதற்கு வியாக்கியானம் இட்டருள வேண்டும் என்று சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே முதல் சூத்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதகா பிரம்ம ஜிக்ஞாசா, அதற்கு பிற்பாடு, அதனாலே, அதகா அதனாலே, அதற்கு பிற்பாடு, எதற்கு பிற்பாடு, கர்ம விசாரத்துக்கு பிறகு எதனாலே ஒரு ஆபாத பிரதீதி ஏற்பட்டு வெறுப்பு ஏற்பட்டு பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான் என்று தெரிவித்தார். அதில் லகு பூர்வபக்ஷம் என்று சொல்லக்கூடிய பூர்வபக்ஷத்தை அனுபவித்தோம். மேற்கொண்ட மகாபூர்வபக்ஷம், அதிலே 9 பிரதிஜையை சுவாமி சங்கரர் தெரிவிக்கிறார். அதாவது பிரதிஜா பிரகரணம், ஸ்ருதி பிரகரணம், ஸ்மிருதி பிரகரணம், அவித்யா பிரகரணம், சாஸ்திர பிராபல்ய பிரகரணம், பிரத்யக்ஷ அவிரோத பிரகரணம், அனுபூதி பிரகரணம், விஜ்ஞானவாத பிரகரணம், அகமத் அனாத்மவாத பிரகரணம் என்று 9 பிரகரணம். இதிலே பிரதிஜா பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகரணத்தையும், அடுத்து ஸ்ருதி பிரகரணம், அடுத்து ஸ்மிருதி பிரகரணம், அடுத்து அவித்யா பிரகரணம், இந்த 4 பிரகரணத்தை அனுபவிக்க பெற்றோம் கடந்த உபன்யாசத்திலே. பிரதிஜா பிரகரணம்னா அந்த சுவாமி சங்கராச்சாரியர் பிரதிஜை பண்றார். இது என் மதம், என் மதத்தின் கொள்கை இது, இங்கே பிரதிஜையை சொல்றார். அந்த பிரதிஜை பண்ணதுக்கு அப்புறமே அந்த பிரதிஜையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதங்கள் சம்மதித்ததா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை எத்தனை வேத வாக்கியங்கள் உண்டோ அந்த வேத வாக்கியங்கள் கூட நிரூபித்தார் ஸ்மிருதி பிரகரணத்திலே. அடுத்து ஸ்ருதி, முதல்ல ஸ்மிருதி, அதாவது ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதம். அடுத்து ஸ்மிருதினா இதிகாச புராணங்கள், புராண வாக்கியங்கள் கொண்டும் அதை நிரூபித்தார். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நானாத்வத்தை சொல்லல, ஏகத்துவத்தை தான் சொல்லுகிறது என்று நிரூபித்தார். அதற்கு மேலே அவித்யா பிரகரணம் விசித விசித்திர விக்ஷேபகிரம் விசித நிறைய விசித்திர ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமா நிறைய தத்துவங்கள் காட்டக்கூடிய இதெல்லாம் பொய் என்பதற்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆக விசித்திரமான வேதத்தை காட்டுக் கொடுப்பதாய் பிரம்மஸ்வரூபத்தை மறைப்பதாய் இருக்கக்கூடிய அவித்யா, இது அவித்யா பிரகடனம். அவித்யா என்னன்னா பிரம்மஸ்வரூபத்தை மறைக்கிறது. அவித்யா எப்படி இருக்கு இருக்கிறன்னா பிரம்மஸ்வரூபத்தை மறைக்கும். பிரம்மஸ்வரூபம் எதுன்னா நான் ஒன்று என்பது தான் பிரம்மஸ்வரூபம். அதை மறைச்சுடனே என்ன தெரியுது, விவித விசித்திர எல்லாம் பலன்னு ஆரம்பிக்கணும் தோன்றது. இதை பார்க்க லோகம் தெரியுது, வா தெரியுதா, இந்த தெரியுது, அது தெரியும், என்னென்ன உண்டோ அத்தனையும் தெரியறதுன்னு. அது தெரியறதுக்கு என்ன காரணம்னா அவித்யா, அந்த பிரம்மஸ்வரூபத்தை மறைப்பதாய். அதே சமயத்துல அதனாலே நிறைய தோன்றது. இப்ப சூரிய ஒளி இருக்கு, சூரிய ஒளி நம்ம மேல பட்டோம்னே என்ன கண்ணா பண்ணிட்டு இருக்கு. ஆனா கொடையை பிடிச்சோன்னே சூரிய ஒளி மறைக்கிறது இல்லையா, இதான் சொரூப திரோதான கரியம் சொல்றாரு. அதாவது சூரிய ஒளியை மறைத்து விட்டது. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன தப்பான என்ன வருதுன்னா, ஞானம் இருப்பேன்னா நான் குழுன்னு இருக்கிறேன்னு தோன்றது. என்ன சுவாமி அந்த மாதிரி இருக்கணும்னா உலகத்துல சூரியனே கிடையாதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே என்னன்னா கொடையை எடுத்துட்டா என்ன தெரியுது, சூரியன் வந்துடுறதுன்னா. அதே போல இந்த பிரம்மஸ்வரூபத்தை அவித்யா மறைக்கிறது. அந்த மறைக்கக்கூடிய ஒரு நிலை விலகிட்டோம்னா நானே பிரம்மம், மற்ற எதுவுமே கிடையாது, எதுவும் நம் கண்ணும் படாது. அந்த ஞானம் வரணும் இல்லையா, அந்த ஞானம் வரக்கூடிய ஒரு நிலைதான். இப்ப சூரியனை நான் கொடைன்னு மறைச்சிட்டு அதனுடைய ஒளி நுனி தெரியல. இது முதல் குற்றம். சூரியனை என்ன பண்ண, கொடையால மறைச்ச உடனே என்னாச்சு, அதன் ஒளி என்னுக்கு தெரியல. இது முதல் குற்றம். 2வது குற்றம்னா நான் என்னமோ ஜாகிரதை இருட்டுக்குள்ள நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 2 குற்றம் சேர்றது அவித்யால.
என்ன குற்றம்? முதல் குற்றம் கொடையை பிடிச்சிக்கிறேன், பிடிச்சுண்டு சூரியனை கொடை வச்சு மறைச்சிட்டு அதனுடைய ஒளி எனக்கு தெரியலைன்னு இது என்பது முதல் குற்றம். ரெண்டாவது குற்றம் என்னன்னா, நான் என்னமோ ஜாகிரதை இருட்டுக்குள்ள நிக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப இந்த ரெண்டு குற்றம் வந்து சேவது அவித்யால. கொடையோ அவித்யோ என்று வைத்து, கொடையோ அவித்யோ வச்சுக்கலாம். ஆனா சூரிய ஒளியை பிரம்மம் என்று வச்சுக்கோ. நான் ரொம்ப குழு நிறைய இருப்பதை நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, நிறைய சொல்லிட்டு இருக்கிறான். அதே போலதான் இங்க நடந்தது. சூரிய ஒளியை மறைத்து விட்டது அவித்யா என்கிற கொடை. அப்ப அந்த அவித்யா என்கிற கொடை விலகிட்டு என்ன ஆகுறது? ஒளி கழிச்சிருந்தனும். அப்ப அந்த பிரம்மத்தின் சொரூபத்தை மறைக்கிறது எது? அவித்யா. அந்த அவித்யை போவதற்கு தான் ஒரே வழி என்னன்னா, வேதாந்த சிரவணத்திலே ஏகத்துவ விஞ்ஞானம், அதாவது பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்று வேதாந்த சொல்லிவிட்டது. சொல்லி உடனே அவித்யை தொலையும், பிரம்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. இது போல இந்த சூரியனை கொடை மறைக்கிறது. கொடை எடுத்த உடனே என்ன ஆகுது? கொடை எடுக்குமா போலே வேதாந்த சிரவணம் என்னுடைய காதல படுறது. ஏகந்தான் பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்றது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம நாபரகான்னு சொல்லக்கூடிய பிரம்மம் ஒன்றே உண்மை, மற்ற அத்தனையும் போய் என்கிற சப்தம் என்னுடைய காதல பட்ட உடனே சூரியன் இந்த கொடையை எடுக்கிறா போல என்னுடைய அஞ்ஞானம் தொலைகிறது. ஆனா பாத்துங்க, அவிதை போயிடுது. அவித்யா போனவன்னு என்ன ஆயிடுது? உடனே எனக்கு உண்மையான ஞானம் வந்துடுது. உண்மையான ஞானம் எது? பிரம்மம் ஒன்றே, மற்ற ஒண்ணும் கிடையாது. எது போல? கொடையை எடுத்தோன்னே சூரிய ஒளியை மேல பட்டு விட்டோம். சூரிய ஒளி படத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? நான் இருட்டுல இருக்கேன், குழுகுன்னு இருக்கேன், என்னமா இருக்கேன், என்னமா எல்லாமே நினைச்சுக்கிறேன் இல்லையா? பல விதமா நினைச்சிடணும். ஆனா இப்ப பிரம்ம சூரிய ஒளிகிட்ட என்னோட பட்ட உடனே என்னது? சூரிய ஒளி பட்டிருக்கு அதை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதே போல இந்த அவித்தை என்கிற கொடை, கொடை என்கிற அவித்தை கலைஞ்ச உடனே எப்படி கலைஞ்சேன்? இது கொடையை வந்து கையால எடுத்தேன். இங்க சாஸ்திரத்தின் வாக்கியத்தை கொண்டு இந்த ஞானத்தை பெற்றேன். பெற்ற உடனே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு அந்த அவித்யை. அவித்யை போன உடனே என்ன ஆயிடுச்சு? இப்ப ஜெகத்துக்கு போய் என்பது நிறைய எல்லாத்தையும் போயிடுச்சு. ஜெகத் போய் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. பிரம்ம சுரூபம் மட்டுமே நான் மட்டும், நானே பிரம்மம் தெரிஞ்சது இல்லையா? இதுதான் சங்கருடைய சம்பிரதாயம். இதுதான் அவித்யா பிரகரணத்தில் தெரிவித்தால் இது கடந்த உபன்யாசத்தில் இதையும் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேல 5வது பிரகரணம், 4 பிரகரணம் ஆயிடுச்சு. முதல் பிரகரணம் பிரதிஜ்ஞா பிரகரணம், 2வது பிரகரணம் ஸ்ருதி பிரகரணம், 3வது பிரகரணம் ஸ்மிருதி பிரகரணம், 4வது பிரகரணம் அவித்யா பிரகரணம், 5வது பிரகரணம் சாஸ்திர பிராபல்ய பிரகரணம். ஆச்சரியமான பிரகரணம். ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். என்னமா ஒரு வாதிக்கிறான்னு பாருங்க. அதாவது நாம ஒரு கேள்வி கேட்டோம். இப்ப 4 பிரகரணம் ஆயிடுச்சு இல்லையா? கேள்வி கேட்டோம். எல்லாத்தையும் நன்னா தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? சூரியனை மறைச்சென்றது எடுத்த உடனே நானாத்வம் எடுத்து எனக்கு சூரியன் தெரிஞ்சிட்டு, இது போல அவித்யா போன உடனே பிரம்ம மட்டுமே நம்ம தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டே வாஸ்தவம் தான். ஆனா பிரத்யட்சமா இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கனே, பிரத்யட்சமா இது பார்த்துட்டே இருக்கும்போது இதை இல்லைன்னு எப்படி சொல்றோம்? சொல்றது புரியுதா? பிரத்யட்சமா பார்க்கணும் பரவாயில்ல, பிரத்யட்சம் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தெரியுது, எல்லாம் இது இத்தனையும் தெரிஞ்ச போது இது சாஸ்திரம் சொல்லல, சாஸ்திரம் சொல்றதா நீ ஒத்துப்பேன்னு நீ என்னமா எடுத்துக்கலாம்? எடுத்துக்க முடியாது. ஏன்னா கண் முன்னாடிட்டையும் தெரியாது. இந்த சாஸ்திரம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, எங்க ஒத்துக்க முடியும்? சாஸ்திரம் சொல்லிட்டுன்றதுக்காக இந்த பிரத்யட்சத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றது புரியாதா? சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அவித்யா போனவன சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு? பிரம்ம மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனை மித்தியான்னு சொல்லிட்டு வாஸ்தவம். ஆனா பிரத்யட்சமா தெரியுது. எப்படி கத்து? பிரத்யட்சத்துக்கு விரோதமாக ஒத்துக்கொள்ள முடியாத சாஸ்திரம் இப்ப ஏகத்துவத்தை எப்படி சொல்லும்? பிரத்யட்சமா தெரியுது எப்படி சொல்லும்? அதாவது ஒன்றே ஒன்றுதான் சத்தியம் என்று. ஆனால் பிரத்யட்சம் நானாத்துவம் தெரியாது. நானாத்துவம்னா நிறைய 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 பல பலம் தெரியாது. அப்படி இருக்கச்சு நிறைய இந்த பிரத்யட்சத்தை பார்த்தா தெரியாது. இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து விட என்ன என்ன எப்படி நீங்க பார்ப்பேன்? எப்படி கேட்க போறேன்? ஏன்னா உடைய சங்கர சமாதான சொன்னார், பிரத்யட்சத்தை விட சாஸ்திரத்துக்கு பிராபல்யம். ஒன்னு பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன், சாஸ்திரம் ஒண்ணு சொல்லிட்டு பிரத்யட்சத்துல என்ன பார்க்கின்றியோ அந்த அந்த விஷயத்த சாஸ்திரம் ஒத்துக்கலைன்னா அப்ப பிரத்யட்சத்தை நம்பாத சாஸ்திரம் தான் ஒத்துக்கணும். பிரத்யட்சமா இங்க பூனைன்னு பார்த்துட்டு சாஸ்திரம் பூனை எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த சாஸ்திரம் சொல்லித்தான்னு கேட்காது, எக்ஸாம்பிளுக்காக பூனை பார்த்துட்டேன். சாஸ்திரத்தை பூனையே சொல்லணும்னு வச்சுக்கேன் இல்லைன்னு பிரத்யட்சம் பார்த்துட்டு இருக்கேன். சாஸ்திரம் தான் பிராபல்யம், பிரத்யட்சம் பிராபல்யம் கிடையாது, கிடையவே கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும்? இது நாமும் ஒத்துட்டு இருக்கோம். ஆனா வேறு விதமா, அவர் சொல்ற விதமா இல்ல, பின்னாடி வரிசையா சொல்றேன். இதுக்கெல்லாம் ஆன்சர் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம்
எதுக்குமே இவர் கேள்வி கேட்டுட்டே வரான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மேலெழுந்த வாரியா கேள்வி, இன்னும் கேள்வியே ஆரம்பிக்கல. இதெல்லாம் பூர்வபக்ஷியுடைய ஆட்சேபம் மட்டும்தான் இருக்கு, அவருடைய நிலை மட்டும்தான் இருக்கு. இன்னும் சித்தாந்தி இன்னும் வரவே இல்லை. சித்தாந்தி வரைச்ச பெரிய விஷயம், சித்தாந்தி விஷயம் பெற போறது. இப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றோம்னா, பூர்வபக்ஷினா சங்கரன் என்ன சொல்றோம்னா, பிரத்யட்சத்துக்கும் சாஸ்திரத்தை எடுத்துனா பிரத்யட்சத்தை தள்ளு, சாஸ்திரத்தை எடுத்துக்கோ. பிரத்யட்சம் கிடையாது. ஏன்னா என்ன, பிரத்யட்சமா கண் முன்னாடி பாக்குறேன்னா நீ ஏதோ சாஸ்திரம் என்கிற கேட்டோம்னா சங்கர சொல்ற பிரத்யட்சம் எத்தனை புத்தகம் இருக்கு தெரியுமா? நீனும் பிரத்யட்சம் ரொம்ப ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிய, எத்தனை புத்தகம் இருக்கு, இத்தனை புத்தகம் சொல்றாரு. நான் பிரத்யட்சம் நம்பர்தான் இல்லைன்ட்டாரு. பிரத்யட்சத்தை நம்பர்தான் இல்ல, சாஸ்திரத்தை தான் நம்ம கண் முன்னாடி இதை இத்தனை தெரிஞ்சாலும் சாஸ்திரம் ஒன்று என்றால் அதைத்தான் நான் நம்புறேன் தவிர இந்த பிரகடனத்தின் அர்த்தம் இதுதான் முக்கியம். பிரத்யட்சம் அப்படின்னு நம்ம வாதமா இருந்தாலும் அந்த பிரத்யட்சத்தை தான் அவர் பிரதிபலிப்புன்னு முதல்ல சொல்லியாச்சா? இந்த பிரதிபலிப்பு தான் பிரத்யட்சம் அப்படின்னு தானே, அதுல பட்டு பிரதிபலிக்கிறது சொன்னாரு. அதுல பட்டு பிரதிபலிக்கிறது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நீ அத பட்டு பிரதிபலிக்கிறது அந்த கேள்வியை நம்ம கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, இது அவித்யா மறைஞ்சிடும், உடனே இவனுக்கு நானாத்வம் போயிடும், பிரம்ம முன்னேன்னு தெரியும் வந்துடும் இல்லையா? அந்த பிரம்மன்னு சொன்ன உடனே இந்த அவித்யா மறைஞ்சு போகணும் எப்படி தெரியுது? எனக்கு நல்லா தெரியுது, பிரத்யட்சமா இதெல்லாம் தெரியுது. அது காதுல கேட்டுடுத்து, பிரம்ம சத்தியம் ஜெகது தத்துவமசி ஸ்வேத கேத்தோ, தத்துவமசி ஸ்வேத கேத்தோ காதுல கேட்டுடுத்து. கேட்ட உடனே அப்படியே கண்ணை மூடிட்டேன், கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பாக்குறேன், எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு வந்து போனோம், எல்லாம் தெரியுது. அதுதான் கேள்வி கேட்கிறேன், எல்லாம் தெரியும். மேல கேட்கப்படாது, நீங்க கேட்ட கேள்வி மேல வரப்படுது. இதைத்தான் தெரிஞ்சுனா சாஸ்திரம் ஒண்ணு சொன்னா அதைத்தான் நான் நம்புவேன் தவிர பிரத்யட்சம் நம்ப மாட்டேன். இந்த பிரகரணத்துக்கு இதுதான் பிரதானம். இதுக்கு மேல இன்னொன்னு என்ன சொல்றாரு, இப்ப என்ன ஆயிடுத்து, பிரத்யட்சம் நிறையன்னு தெரியுது. இந்த பிரகரணத்துல அடுத்த பிரகரணத்துக்கு வேற மாதிரி எடுக்க போறாரு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஆனா அந்த பிரகரணத்தை இப்ப எடுக்க போறது இல்ல, இருந்தாலும் இப்ப முன்ஜாகிரதையா அப்படி சொல்லி வச்சிடறேன். அப்பனா சங்கரர் எவ்வளவு தூரம் வாதத்துக்கு வராருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்ப பிரத்யட்சத்து நிறைய தெரியுது, பிரத்யட்சம் நிறைய தெரியுது, நிறைய தெரிஞ்சபடியாலே அந்த பிரத்யட்சத்தை எடுக்க மாட்டேன், சாஸ்திரத்தை தான் எடுப்பேன். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு, நானாத்வம் கிடையாது, நிறைய கிடையாது, ஒன்றே ஒன்றே பிரம்மம் உண்டு, ஒன்றுதான் சத்தியம், ஒன்றுதான் சத்தியம் சொல்லியிருக்கு. ஆனா சாஸ்திரத்தை தான் எடுத்துப்பேன். இந்த பிரகடனத்தை முடிச்சிட்டார். இது பிரத்யட்ச அவிரோத பிரகடனம் முடிச்சார். அடுத்த பிரகடனம் வரப்போறது உங்களுக்கு ஜாகிரதை. அடுத்து 6வது பிரகடனம். அதுல என்ன சொல்றாரு, நீ என்ன சொன்ன, பிரத்யட்சம் நிறைய காமிக்கிறதுன்னு சொன்னீங்க அப்படி சொன்னீங்க இல்லையா? அதனால நான் என்ன சொன்னேன், இல்ல பிரத்யட்சம் நிறைய காமிச்சாலும் பிரத்யட்சம் இருக்கப்படாது, சாஸ்திரம் தான் எடுக்கணும்னு சொன்னோம்னா இப்ப சொல்றேன். அடுத்த பிரகடனத்தில் பிரத்யட்சமே ஒண்ணுதான் சொல்றது, ஒண்ணுதான் சொல்றது. அப்ப கஷ்டமே இல்லையே, அப்ப அத்வைத்துக்கு கஷ்டமே இல்லையே. இந்த பிரகடனத்தை அதை சொல்லல. இந்த பிரகடனத்தில் என்ன சொல்றாருன்னா, பிரத்யட்சத்தை நிறைய சொன்னாலும் பிரத்யட்சத்தை தள்ளு, சாஸ்திரத்தை எடுத்துக்கோனாரு. அடுத்த பிரகடனத்தில் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறியா? இப்ப நான் போன தடவை என்ன பண்ணேன், நீ பிரத்யட்சத்தை நிறைய சொல்றேன்னு சொல்லி ஆயணும், அதனால நிறைய சொன்னதுபடியால் அது ஒத்துண்டு இல்லை தள்ளுன்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் பிரத்யட்சமா ஒண்ணுதான் சொல்றது. நமக்கு சந்தேகம், என்ன சுவாமி பிரத்யட்சமா எவ்வளவு தெரியுது, இவர் ஒண்ணுதான் சொல்றதுன்னா ரொம்ப அழகா நிரூபிக்கிறார். மேல வச்சு சொல்றாங்க, இன்னைக்கு இதுவே சரியா போயிடும். இங்க சொன்ன அப்ப இதுதான் சாஸ்திரம் ஒண்ணு சொன்னா அதைத்தான் நம்ம பிரத்யட்சத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு. இந்த பிரகடனத்தின் முக்கியமான அர்த்தம் ஏதாவது 5வது பிரகடனம் சாஸ்திர பிராபல்ய பிரகரணம். ஆமா, சாஸ்திர பிராபல்ய பிரகரணம். நித்யாரூபஸ்ய சகாரணஸ்ய பந்தஸ் ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானேன நித்யாரூபஸ்ய சகாரணஸ்ய அனேன ச பிரம்ம அனேன ச பிரம்ம ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானேன நித்யாரூபஸ்ய சகாரணஸ்ய பந்தஸ்ய நிவர்த்திகி யுக்தா. இது கீழே முடிஞ்சிருக்கு இந்த விஷயம். அதுக்கு மேல நான் சகலபேத நிவர்த்திகி பிரத்யக்ஷ விருத்தா கதமிவ சாஸ்திர ஜன்ம ஞானேன கிரியதே கதம்பா ரஜ்ஜுரேஷா சர்ப்பாக இது ஞானேன பிரத்யக்ஷ விருத்தா சர்ப்ப நிவர்த்தி கிரியதே. அழகா சுவாமி கேட்கிறார். இப்ப நீங்க கேட்ட கேள்வி சுவாமி கேட்கிறார். நீங்க என்ன கேட்டு இந்த உனக்கு இது மாதிரி சொன்ன உடனே அது பழுத்து அது அந்த பிரதிபலிக்கிறது சொன்னார். இப்ப சுவாமி என்ன கேட்கிறார் தெரியுமா, நீ என்ன சொன்னா, இங்க கயிறை பார்த்தேன், கயத்தை பார்த்த உடனே பாம்புன்னு நினைச்சிட்டேன், பாம்புன்னு நினைச்ச உடனே யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், வந்து சொன்ன உடனே என்ன ஆயிடுத்து, ஓ இது பாம்பு இல்ல கயிறு சொன்னார். கயிறு சொன்ன உடனே எனக்கு என் கண்ணில் அது இன்னும் பாம்பு பட்டுண்டே இருக்கு.
பாம்பு கட்டுண்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னபடியாலே அங்க பாம்பு என் கண்ணுல படக்கூடிய அந்த இது போயிடுமானா போகாது. என் கண்ணுல இருக்க தோஷம் விலகினாத்தான் அது பாம்பில்ல கயிறுன்னு தெரியுமே தவிர யாரோ சொன்னபடியால எனக்கு போகுமா? இதான் கேட்கிறாரு. அதான் கேட்கிறாரு. பிரத்யக்ஷ விருத்தியா கதவு சாஸ்திர ஜன்ம ஞானேன கிரியத்தே கதம்பா ரஜ்ஜிரேஷா சர்பாக இது ஞானேன பிரத்யக்ஷ விருத்தா சர்ப்பரிவிருத்தி கிரியத்தே. அழகா கேட்கிறார். கதம்பா ரஜ்ஜிரேஷா ந சர்ப்பக, இது கயிறு தான், சர்ப்பம் இல்லை. இது கயிறு, சர்ப்பம்னா பாம்பு, சர்ப்பம் இல்லை. இன்னொருத்தர் வந்து இடத்துல வந்து சொன்னார், அதாவது கயிற்றை பார்த்தேன் பாம்புன்னு நினைச்சேன், ஒருத்தர் வந்து சொன்னார் இது கயிறு தான், சர்ப்பம் இல்லைன்னு சொன்னார். இப்ப சங்கரன் என்ன சொல்றாருன்னா, உடனே கயிற்றில் இருக்கும் சர்ப்பம் மறைந்து விடும் சொன்னார் இல்லையா? யார் எது போல பிரம்மசத்தியம் ஜெகதிமித்யா, அதே போல தத்துவமதி ஸ்வேதகேசவன் வேதம் வந்து சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன ஆயிடுது, என்னுடைய அவித்யா போயிடுறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே போல கயத்தை பார்த்தேன், கயத்தை பார்த்த உடனே பாம்புன்னு நினைச்சுட்டேன், பாம்புன்னு நினைச்சோடனே யாரோ ஒருத்தர் ஆப்தர் வந்து சொல்றார், சொன்ன உடனே இது கயிறு இல்லை, இது பாம்பு இல்லை கயிறுன்னு சொன்ன உடனே அது என்ன, இது சர்ப்பம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சங்கர சொல்றார். அப்ப ஒரு பார்வை நான் கேட்டுக்கொண்டால், ஒரு வார்த்தையை கேட்டுண்டா கயிற்றுல இருக்கும் சர்ப்பம் போயிடுமான்னு கேட்கிற சுவாமி. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அது சர்ப்பம் இல்ல கயிறுன்னு சொன்னார், பாம்பில்ல கயிறுன்னு சொன்னார். எப்ப பாம்பில்ல கயிறுன்னு சொன்னாரோ அந்த வார்த்தையை கேட்டோன்னே அதுல கயிற்றில் இருக்கக்கூடிய பாம்பு தன்மை போயிடுமான்னா அப்படி போகிறதா தெரியல. சுவாமி கேட்டார், ரஜ்ஜிரேஷா சர்ப்பாக இது ஞானேன பிரத்யக்ஷ விருத்தா சர்ப்ப நிவர்த்தி கிரியத்தே. கண்ணால் பார்த்தால் கயிற்றில் பாம்பு நல்லா தெரியுது, எனக்கு வேண்டிய பக்கத்தில் இருக்க வந்து பாம்பு இல்லை கயிறுன்னு சொல்ல போடுமா, அதெல்லாம் போகாது. அவர் வேண்டியவர் சொன்னோம்னா போயிடுமா பண்ணா? ஏன்னா என் கண்ணுக்கு இது கயிறு இல்ல, இது பாம்பல்ல கயிறுன்னு தெரிஞ்சாதான் அது தைரியமா கிட்டக்க போவேன். அவர் சொன்னா கூட அதுல பாம்பின் தன்மை என் கண்ணுல படுற வரைக்கும் நான் கிட்டக்க போவேனா? அவர் சொல்லிடலாம், வாஸ்து தான், ஆப்தரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், வேண்டப்பட்டவரா இருக்கலாம், என்னதான் வேண்டப்பட்டவரா இருந்தாலும் நான் அது கிட்டக்க போறதுக்கு பயந்துவேனா? பயப்பட மாட்டேனா? நிச்சயமா விடுவேன். அவர் சொன்னதுக்காக நான் பார்த்த பார்வை இல்லாம மறைஞ்சு விடுமா? முதல்ல பாம்புன்னு பார்த்துடணும். பாம்புன்னு பார்த்த உடனே அது பாம்பல்ல கயிறுன்னு சொன்ன உடனே பாம்பின் தன்மை மறைஞ்சிடும். நீ சொல்றதே இது தவறு. வாஸ்தவம், ஒரு வார்த்தையால அந்த இது மறையுமா? மறைய மரியாதை. வார்த்தையால மறையலனாலும் நான் கண்ணால அதை பார்க்கும்போது எனக்கு அது கயிறு பாம்பு இல்ல கயிறு தான் அப்படிங்கிற ஞானம் வந்துட்டதுனால நான் அதை திருப்பி கண்ணில் பட்டாலும் அந்த பொருள் நான் கயிறா தானே பார்ப்பேன், பாம்புன்னு எப்படி பார்ப்பேன்? வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு அந்த பாம்பாவே பட்டுன்னு இருக்க, பாம்பாவே பட்டுன்னு இருக்கு. ஏன்னா அது பூர்த்திய கயிறுன்னு பார்க்கணும்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இதெல்லாம் இந்த தன்மையெல்லாம் இல்லையே, இந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் உடனே போகாது. அது வாஸ்தவம், உடனே போகவே போகாது. இவர் அதான் சொல்லிட்டு உடனே போகவே போகாது. ஏன்னா என் கண்ணுக்கு நேரே பாம்பான்னு கயிற்றுல தெரிகிறபடியாலே என் கண்ணில் இருக்கிற தோஷம் விலகினாலே ஒழிய அது பாம்பல்ல கயிறு என்கிற ஞானம் எனக்கு ஏற்படவே ஏற்படாது. அப்ப தோஷம் எங்க இருக்கு? என் கண்ணில் இருக்கு. இன்னொருத்தர் சொன்னபடியால் அது மாறல. நான் சொல்றது புரியாதா? இன்னொருத்தர் சொன்னபடியால், இப்ப நானே இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம், நானே கூட கொஞ்ச நாள் அதை உத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், என் கண் தோஷம் போயிட்டு வச்சுக்கேன், இன்னொருத்தர் சொல்லணும், ஐயோ இத்தனை நாய் நான் பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேனே, பாம்பு இல்லையே இது கயிறாயிட்டேன்னு நானே கூட மாத்திக்கலாமே. இன்னொரு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப எதுக்கு சொல்றதுன்னா, சொன்னதுக்கெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஞானத்தாலே பிரத்யட்சமாக விரோதமாக போகவே முடியாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதுக்கெல்லாம் பிரத்யட்சத்துக்கு விரோதமா இப்படி இருப்பது எப்படி போயிடும்? பிரத்யட்சம் நம்ம பார்த்துட்டு இருக்கேன், பாம்புடைய தன்மை எதில் என் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணு தோஷமா இருக்கலாம், என் கண்ணுக்கு தெரியாது, என் பிரத்யட்சம் பார்த்துட்டு இருக்கச்சே பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் சொல்லி அது உடனே போயிடுமான்னா போகவே போகாது. ஞானத்தாலே பிரத்யட்சத்துக்கு விரோதமாக எதுவும் போகவே முடியாது. ஞானத்தாலே பிரத்யட்சத்துக்கு விரோதிக்க நான் எத்தனை என்கிட்ட ஞானமா இருந்தாலும் சரி, இப்ப ஞானமா ஒரு யஜ்ஞத்தை வளர்த்தேன், யஜ்ஞத்தை எடுத்து நல்லா நெய் விட்டுட்டே இருந்தேன் இருக்குது. நேரம் யஜ்ஞம் நல்லா கூடியது. ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி யஜ்ஞம் கிடையாது, யாகம் கிடையாது, தபஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னாரு. என்ன சாமி விட்டு இருக்கேன்? என்ன அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் மித்தியானா ஏன்னா பிரத்யட்சமா யாகத்தை பார்த்துட்டு இருக்கேன், அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப ஞானத்துக்கு பிரத்யட்சமா இருக்க செய்து அந்த பிரத்யட்சத்தை ஞானத்தால் அடிக்க முடியாது. என்னுடைய ஞானத்தால் அதை அடிக்க முடியும், அடிக்க முடியாது. என் அறிவாக, ஏன்னா பிரத்யட்சத்தை என்னால் அடிக்க முடியாது. என்னுடைய எத்தனை ஞானம் என்னால்தான் சரி அதை அடிக்க முடியாது. அதான் கேட்கிறேன், பிரத்யட்சம் என்னுடைய ஞானத்தால் அடிக்க முடியாது.
எடுக்க முடியாது. அதே போல பிரம்மம் என்பது ஏகத்துவ விஞ்ஞானம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஜெகத்து போயிடும் சொல்கிறார், அது புரியலையே. அடுத்த கேள்வி வர பிரம்மம் வந்து ஏகத்துவ ஞானம் ஏற்படும் ஏற்பட்டு விட்டது என்றால் ஜெகத்தெல்லாம் போயிடும் சொல்கிறாரு, புரியலையே. பிராண்டு போயிடும் சொல்றது புரியலை. எப்படி போகும்? பிரத்யட்சத்துக்கு விரோதமாக எதையுமே பண்ண முடியாதுன்னு, பிரத்யட்சத்துக்கு விரோதமாக எதையுமே பண்ண முடியாது. இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப சுவாமி பிரத்யட்சத்தை ஒத்துக்கிறாரா சாஸ்திரத்தை ஒத்துக்கிறாரான்னு தோணும் நமக்கு. நல்லா கேட்டுருக்கோம். இப்ப இவ்வளவு வாதம் பண்றாரு, அப்ப சாஸ்திரத்தை பிரத்யட்சம் தான் ஒரு பிரதாபம் எடுத்து பாருங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அது அர்த்தமே இல்லை. இந்த சுவாமி பின்னாடி பிறந்த வர இந்த ஒரு முன்ஜாகிரதை பேசிட்டேன். இவர் சுவாமி என்ன தெரியுமா, பிரத்யட்சம் எப்பவுமே சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்காது. இல்ல இல்ல, அதுதான் உண்மை. அதுதான் இப்ப பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன், இதை இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. அப்ப பிரத்யட்சத்துக்கு விரோதமா சாஸ்திரம் இருக்காதுன்னு வந்துடுது. இப்ப பிரத்யட்சம் நானாத்வம் சொல்றதுன்னு சொல்லிட்டு கேள்வி. அடுத்த பிரகடனத்துக்கு இப்ப நம்ம போக வேண்டாம். அடுத்த பிரகடனத்தை வேற விஷயமா போயிட்டு அதை முதலே சொல்லிட்டு அதுக்கு போனா இப்ப இதுக்கு பதில் கிடைக்காது. இப்ப இந்த பிரகடனத்தில் என்ன சொல்றாரு, பிரத்யட்சம் நானாத்வம் சொல்கிறபடியாலே பிரத்யட்சத்தை நம்பாது சாஸ்திரத்தை நம்பு, பிரத்யட்சத்தை தள்ளிடுனார். இப்ப பிரத்யட்சம் தள்ளிடுன்னா என்ன அர்த்தம்? பிரத்யட்சம் சாஸ்திரத்துக்கு விரோதம் அப்படிதானே வருது. விரோதம் வந்து ஏன்னா அது தள்ளணும்னா என்ன அர்த்தம்? சாஸ்திர விரோதம் தான் வருது. இப்ப பிரத்யட்சம் சாஸ்திர விரோதமானா சாமி ஒத்துக்கல, பிரத்யட்சம் சாஸ்திர விரோதம் இல்ல அப்படின்றாரு. அப்ப பிரத்யட்சம் சாஸ்திர விரோதம்னா அப்ப சாஸ்திரத்தை காட்டிலும் பிரத்யட்சத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்குறாரா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி அர்த்தம் சாஸ்திர விரோதமா பிரத்யட்சமா இருக்காது. ரெண்டாவது பிரத்யட்சத்துக்கு விரோதமா சாஸ்திரம் எதுவுமே சொல்லாது, எந்த இடத்துலயுமே கிடையாது. பிரத்யட்சத்துக்கு விரோதமா எந்த இடத்துலயுமே சாஸ்திரம் விரோதிக்கவே இருக்காது. பிரத்யட்சமா ஒண்ணு இருக்குன்னா அது இல்லையேன்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்ல. எப்பவுமே அது பின்னாடி வச்சா முடியும். இவர் இது வருது இல்லையா, பின்னாடி இதுக்கு ஆன்சர் பண்ண வர்றா இல்லையா, இது வந்து 5வது 6வது, இது 5வது 6 வரல, இன்னும் 6 வரல, 5வதே எனக்கு முடியாது. என்ன இதான் சொல்றது, பிரத்யட்ச விரோதமா எதுவுமே பிரத்யட்சத்துக்கு விரோதமாக எதையும் பண்ண முடியாது. அதாவது ஒருத்தர் அனுமானம் பண்ணார், இப்ப நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்ல தீர்மானம் பார்ப்போம். ஒருத்தர் அனுமானம் பண்ணார் பிரத்யட்சத்துக்கு, என்னென்ன அனுமானம் பண்ணார், என்ன அனுமானம்னா இப்படி இப்படி இருக்கிறபடியாலே இப்படி இது இருக்கணும் அப்படின்றது அனுமானம். யாரோ ஒருத்தர் அங்க வந்தார், அங்க வந்து இந்த காரியம்லாம் ஆயிடுச்சு, இந்த காரியம்லாம் ஆயிடுச்சுனாலே ஓ அவர் வந்திருப்பார், அப்பதான் இந்த காரியம் அனுமானம். அவரை பார்க்கவே இல்லை, அனுமானம் பண்றோமோ புரியத்துக்கு ஒன்று இருக்கிறேன். பர்வதவா வங்கிமான் தூமாது, பர்வதத்துல நிறைய புகை, அந்த மலைக்கு மேல நிறைய புகை இருக்கு தெரியாது. புகை நிறைய இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன சொல்லணும், உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்கணும். நெருப்பை பார்த்தோமா, நெருப்பை பார்க்கவில்லை. அனுமானம்னா இதுதான். அனுமானம்னா என் கண் முன்னாடி தெரியாது, என் கண் முன்னாடி தெரியாது, ஆனா அது இருந்தா தான் இந்த காரியம் நடக்கும், இந்த காரியம் நடக்கும்னு தெரியும், அது முடியும், அதுதான் அனுமானம். ஆனா அனுமானத்துக்கு முதல்ல பிரத்யட்சமா நான் பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்க, புரியறதுக்காக. இப்ப பர்வதவா வங்கிமான் தூமாதுன்னு சொல்றோமோ, மலைக்கு மேலே புகை வருது, புகை வருகிறபடியா நெருப்பு இருக்குன்னு சொன்னேன். நான் என்னமா நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? இதற்கு முன்னாடி புகையையும் நெருப்பையும் சேர்த்து தளிக பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தா தான் இப்ப அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப ஏற்கனவே பிரத்யட்சமா பார்த்துக்கணும், நெருப்பை முன்னாடியே பார்த்துக்கணும். அப்ப அனுமானம் பண்ணணும்னு சொன்னால கூட பிரத்யட்சத்தோடு சம்பந்தம் இருந்தா தான் அனுமானமே பண்ண முடியும், இல்லன்னா அனுமானிக்க முடியாது. அப்ப அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றச்சு என்ன ஆகுது, இங்க தளிகை உடம்புல பார்த்து இடத்துல பார்த்திருக்கேன், இங்க நெருப்பு இருந்தது, கூடைய புகையும் வந்தது, எப்ப புகை வருது நெருப்பு இருக்குன்னு அப்படின்னு அனுமானிச்சு இல்லையா? இப்ப இது ஆனா புகையை பார்த்து மட்டும், ஆனா நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்க, இது அனுமானம். இப்ப புகையும் நெருப்பும் எல்லாம் சேர்ந்து இருந்தா இது முதல் வாக்கியம். இப்ப ரெண்டாவது இங்க தூரத்துல புகை தெரியாது, மூணாவது அதனாலே இந்த மலைக்குள்ள நெருப்பு இருக்கணும் வேணும்னு நினைக்கிறேன், இதற்குத்தான் அனுமானம்னு பேரு. முதல் நிலை என்னது, புகையை மட்டும்தான் பார்த்தேன், ஆனா நெருப்பு இருக்கணும்னு நினைச்சேன், இது முதல் நிலை. இரண்டாவது நிலை என்ன தெரிவிக்கிறாரு, ஆனா நெருப்பு, ஆனா புகையும் நெருப்பும் சேர்ந்துதான் இருக்கணும்னு முதல் வாக்கியம். இரண்டாவது அங்க தூரத்துல புகை தெரியறதுன்னு தெரியுது, மூணாவது அதனாலே மலைக்குள்ளே நெருப்பு இருக்கணும்னு அனுமானிச்சேன், இதற்கு அனுமானம் இல்லை. இப்ப புகை இருந்தா நெருப்பு உண்டுன்னு வாக்கியங்களை சேர்த்து பார்த்ததான் அனுமானம் வந்துடுது, தெரிஞ்சிட்டு. இப்ப அதே போல எதுக்கு இந்த அனுமானம் சொன்னேன்னா, இப்ப இன்னொன்னு சொல்லுங்க, இன்னொரு அனுமானம் சொல்ல போறாரு. இந்த அனுமானத்தால நெருப்பு இருக்குன்னு பார்த்துட்டு போனோம், அதே மாதிரி அனுமானத்துல இன்னொன்னு இருக்குன்னு நிரூபிக்க போறாரு, ஆனா அது இல்லை புரியத்துக்கான. ஏன்னா அது பிரத்யக்ஷ விரோதம், பிரத்யக்ஷ விரோதம் புரியத்துக்க. ஒருத்தர் என்ன சொன்னார், ககனார விந்தம் சுரதி, ரொம்ப அழகான ஒரு அனுமானம். ககனார விந்தம் சுரதி, ஆகாசத்தாமரை கமகமன் மனக்கருதுன்னு.
ஆகாசத்தாமரை நல்லா கேட்டுங்க, ஆகாசத்தாமரை கபகவன் மணக்கிறதுன்னார். நல்ல வாசனை. ஏன்னா அரவிந்தத்வாது தாமரையானபடியாலே மணக்கிறதுன்னார். ஆகாசத்தாமரை கமகவன் மணக்கிறதுன்னார். ஏன்னு கேட்டோம், அரவிந்தத்வாது தாமரையானபடியால் மணக்கிறதுனாரு. திருட்டான்னு சொல்லுமே. ஜலாரவிந்தவது பூமியிலே நிறைய குளம் இருக்கு இல்லையா, குளம் குட்டையில இருக்கு இல்லையா, அதுல தாமரை கமகவன் மணக்கிறது இல்லையா, மணக்கிறது இல்லையா. அதே போல இப்ப ஆகாச தாமரை மணக்கிறது. எப்படி மணக்கிறது? ஆகாச தாமரைனா பூமியிலே தாமரை மணக்கிறதுனும், பூமியில குளம் குட்டையில தாமரை மணக்கிறதுனும் அது மணக்கிறா போல ஆகாச தாமரை மணக்கிறதுன்னு. இப்ப இதுதான் அனுமானம். இவன் பண்ணின அனுமானம். ஆகாச தாமரை இவன் பார்க்கல, என்ன வச்சுக்கோ, பார்க்கல. அதே மாதிரி அங்க நெருப்பை நம்ம பார்க்கல, நெருப்பை பார்க்காம புகையை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனா நெருப்பு இருக்குன்னு சொன்னோம். இந்த அனுமானம் சரியா ஒத்து போயிட்டோம். இப்ப அதே போல இந்த அனுமானம் ஒத்து போகணும். ஆகாச தாமரை மணக்கிறது ஏன்? அரவிந்தத்வாது தாமரை ஆனபடியாலே. எதனாலே? ஜல அரவிந்தவது இங்க கீழே இருக்கக்கூடிய பூமியிலே குளம் குட்டியில் இருக்கக்கூடிய ஆகாச தாமரை எப்படி கமகமன மணக்கிறதோ அதே போல ஆகாச தாமரை மணக்கிறதுன்னு சொன்னார். இந்த இடத்துல இவன் பண்ணின அனுமானம் ஆகாசம் இருக்குன்னா இது இத்தனை சொல்லிட்டு அனுமானத்துல ஏதாவது தப்பு இருக்கா? அங்க நெருப்பு இருக்குன்னு சொன்னோம்னா அந்த அனுமானம் தப்பு இல்லை. ஆகாசத்தாமரை மணக்கிறதுன்னு அனுமானத்துக்கு எந்த இருக்குல்ல. எதுக்காக சொன்னார்? நிலத்தாமரை மணக்கிறா போல ஆகாசத்தாமரை மணக்கிறதுன்னு சொன்னார். ஆனா இதுல பெரிய இந்த அனுமானத்தை என்ன பெரிய குற்றம்னா பிரத்யக்ஷ விரோதம். பிரத்யக்ஷமா ஆகாசத்தாமரைன்னு கிடையாது. ஆனா அங்க பிரத்யக்ஷமா நெருப்பு இருக்கு, புகை நமக்கு தெரியுது. நெருப்பு தான் நம்ம பார்க்கல, நெருப்பு தான். அதே போல இங்க ஆகாசத்தாமரை பார்க்கல. நம்ம எந்த திருட்டாலும் எடுக்கணும் பார்க்கணும். இங்க நம்ம ஆகாச தாமரை பார்க்கல, அங்க நெருப்பையும் பார்க்கல. அங்க நெருப்பை பார்க்காமல் புகை இருந்தபடியாலே அங்க எப்படி நெருப்பு இருக்குன்னு சொன்னாயோ அதே போல இங்க ஆகாச தாமரை பார்க்கல. ஆனா மணக்கிறது, மணக்கிறதுனா மணக்கிறது வச்சுக்கணும். மணக்கிறது எப்படி மணக்கிறது? ஆகாச தாமரை நீ பாக்குறீங்க, நான் ஜலத்துல பாத்துருக்கேன். எது போல? அங்க நெருப்பை ஏற்கனவே தலிகை பண்ணவங்களை பார்த்திருக்கிறேன். அதே போல இங்க ஜலத்தை பார்த்திருக்கிறேன். ஜலத்துல பார்க்கிறபடியாலே நான் ஆகாசமா நடக்குதுன்னு சொன்னேன். வாஸ்தவம் இந்த அனுமானத்துல எந்த விதமான தப்பு கிடையாது. ஆனா பிரத்யக்ஷ விரோதம். பிரத்யக்ஷமா ஆகாச தாமரைன்னு கிடையாது, கிடையாது. இருந்தாதுன்னு பார்க்கல, இருந்தாதுன்னா அப்ப ஆகாசம் ஒன்று பார்த்ததே கிடையாது. அதற்கு பிறகு இருக்குன்னு அனுமானம் பண்ணினா இல்லாத ஒரு வஸ்து அனுமானம் பண்ணி அறிந்து கொள்ளவே முடியாது. பிரத்யக்ஷ விரோதமா இருந்தால் அனுமானம் அடிபட்டு போய்விடும். வச்சுக்கணும். பிரத்யக்ஷ விரோதமா இதுவா இருந்தாலும் நீ எத்தனைதான் அனுமானம் பண்ணாலும் என்ன ஆகும்? பிரத்யக்ஷம் அடிபட்டு போயிடும், நிற்காது. ஆக பிரத்யக்ஷ விரோதமா இது போயிடும். அப்ப திடீர்னு சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்வேன், பிரத்யக்ஷத்துக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சிந்தரே இவர் இப்படிதான் சொல்றாரு போட்டு. இது போல ஆகாச தாமரை மாதிரி நீ சொல்ற போட்டு. எக்ஸாம்பிள் நான் பிரியதா என்ன அழகா எடுத்துக்காருங்க. நீ சொல்றது எது போல இருக்குன்னா பிரத்யக்ஷத்தை எடுக்க மாட்டேங்க, இதெல்லாம் வாதம்லாம் அப்ப சாஸ்திரம் வேண்டான்னு சுவாமி சொல்றாரான்ற அர்த்தம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவரை காட்டிலும் சாஸ்திரத்துக்கு பிராதானியம் கொடுக்கறதே சுவாமி தான். ஏன்னா சம்பிரதாயமே சாஸ்திரம் தான் அடித்தளம். அடிக்கடி சொல்லியிருக்கேன். சம்பிரதாயம் அதன் மேலே கட்டப்பட்ட கட்டடம். கட்டடம் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த கட்டடம் ஒழுங்கா நிக்கிறோம்னா எது வேணும்? கடகால வேணும்னா கடகாலாக இருக்கக்கூடியது சாஸ்திரம். சாஸ்திரம் சம்பிரதாயம் மேலே கட்டப்பட்ட கட்டடம். சம்பிரதாயம் நன்னா வெளியே தெரியும், சாஸ்திரம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத சாஸ்திரம் தான் கடகால், கீழே போடப்பட்ட கடகால். அந்த கடகால் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் ஒழுங்கா இருந்ததுதான் கட்டடம் ஒழுங்கா நிற்கும். பேஸ்மெண்ட் ஆடி போயிடுத்து என்ன ஆகும்? நம்ம கடையில் விட வேண்டியதுதான். இது தூக்கினாலும் பேஸ்மெண்ட் ஒழுங்கா தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அதே போலதான் அப்ப கடகால் எது? சாஸ்திரம் தான். அப்ப சாஸ்திரத்தை இவர் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. இவர் வேற விதமா சொல்ல போறாரு. எதுக்கு சொல்ல? நீ பிரத்யட்சத்தை விரோதமா சொல்லிட்டு இருக்க, அப்ப ஆகாச தாமரை போல நீ விரோதமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அப்ப அதைத்தான் பிடிச்சு சொல்ல தவிர பிரத்யட்ச தொடமாட்டேன்னு இதைத்தான் சொன்னார். உடனே சுவாமி கேட்டார், அப்ப இந்த மாதிரி நீ இருக்கு சொல்றது? இந்த மாதிரி இருக்கு ஆகாசத்தாமரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது? ஆகாசம் ஒருத்தர் அனுமானம் பண்ணினான் என்றால் அனுமானம் நிற்காது, பிரத்யட்சம் தான் இருக்கும். அந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு எதிராக பிரத்யட்சம் ஜெயிக்கும் என்று சுவாமி சொல்லி பார்த்தார். சாஸ்திரம் பிரத்யட்சம் ரெண்டுமே வச்சுக்கோ, எடுத்து வச்சு பார்த்த உடனே இதுல எது ஜெயிக்கும்னா பிரத்யட்சம் தான் ஜெயிக்கும், அதுவே சாஸ்திரம் ஜெயிக்காதுன்றார். அப்ப பிரத்யட்சமா நானாத்துவம் தெரியறது, சாஸ்திரம் ஏகத்துவம், நீ உன் பிரகாரம் ஏகத்துவம் சொல்றதுன்னா கூட அந்த சாஸ்திரத்தை தள்ளு, பிரத்யட்சத்தை எடுத்துக்கோ, அதான் ஜெயிக்கிறார். கிடையாது நிரூபிக்கிறார். இந்த பிரகடனத்துல ரொம்ப அழகான வாதம். பிரத்யட்சம் கிடையவே கிடையாது நிரூபிக்கிறார் சங்கரர். ரொம்ப அழகான வாதம், உண்மையான வாதம், வேடிக்கையா இருக்கும். ஆனா உண்மை இது.
ரொம்ப சொல்லிக்கிறா பாருங்க. தத்ர தத்ரது துவயோகோ பிரத்யக்ஷ யோகோ விரோதகா இகது பிரத்யக்ஷ மூலஸ்ய சாஸ்திரஸ்ய பிரத்யக்ஷ இது சேது துல்லியோகோ விரோதயோகோ கதம்பாத்திய பாதகா பாவகா. என்ன தெரிவிக்கிறான்? ஒன்று பிரபலமாக இருந்து மற்றொன்று துர்பலமாக இருந்தால் பிரபலமாக இருப்பது துர்பலமாக இருந்து அடிச்சிடும். இதுல சந்தேகம் இல்லை. ஒன்று பிரபலமா இருக்கு, இன்னொன்று துர்பலமா இருக்கு. துர்பலம் பிரபலம்னா பலிஷ்டனா இருக்கான். ஒருத்தர் அப்படி ஒளிவுச்சியாரா இருக்காரு. இப்ப 2 பேரும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பா? பலிஷ்டனா இருக்கிறது ஜெயிப்பாரு. அப்ப அந்த பலிஷ்டனா இருக்கிறதா பிரபலம், துர்பலமா இருக்கிறது ஒரு ஒளிவுச்சியாரா இருக்குது. அப்ப பிரபலமா ஒண்ணு இருக்கு, துர்பலமா ஒண்ணு இருக்கு. அப்ப துர்பலமா ஒண்ணு இருக்கு, பிரபலமா ஒண்ணு இருக்கச்சே துர்பலம் தோத்து போயிடும், பிரபலம் தானே ஜெயிக்கும். இரண்டுக்கும் ஒரே சமமா இருக்குது. ஒருத்தன் மெல்லியனா இருக்கும், தடியனா இருக்கும் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பிரபலமான ஒரு பிரமாணம், துர்பலமான இன்னொரு பிரமாணம். அப்படி இருந்தா பிரபலமான பிரமாணம் துர்பலமான பிரமாணம் அடிபட்டு போயிடும். பிரபலமான பிரமாணத்தால இப்ப சாஸ்திரம் பிரபலமான பிரமாணத்தில் பிரத்யக்ஷம் பிரபலமான பிரமாணம். இதெல்லாம் இது சொன்ன உடனே நமக்கு தோணுன்னா சுவாமி இவர் நல்லா மாத்தி மாத்தி பேசுறாரு. இவர் இது ஒத்துக்கவே இல்லை. இத சங்கரனுடைய வாதத்துக்காக இது வச்சுட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சில இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம். என்ன பேசுவோம்னா, நீரே அவருக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், நீரே அவர் அடிக்கல, அடிச்சிருந்தா இதெல்லாம் சரியா போயிருக்கு போனோம் அடிச்சா இவரே குடிச்சுப்பார். ஆனா ஏன் சொல்றாருன்னா, அப்ப வேற ஏதாவது ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வந்து வெளில வருமானம், அதனால சுவாமி இப்படி பேசாரு. உண்மையில இவருக்கு வந்து சாஸ்திரம் தான் பிரபல பிரமாணம், மற்றதெல்லாம் எந்த பிரமாணத்தையும் சப்த பிரமாணத்தை காட்டிலும் எந்த பிரமாணமும் சம்பிரதாயத்துல கிடையாது. எல்லா சப்தத்துக்கும் மூலம் அதுதான் வேதம் தான். அந்த மூலம் தான் வேதம் தான் எல்லாத்துக்கும். அதுதான் சாஸ்திர மூலத்துவாது. தவிர இது கிடையாது. ஆனா இவர் சுவாமி இதுக்கு அவருக்காக கேட்கிறாரு. இப்ப பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு அது அது பிரபலம், சாஸ்திரம் துர்பலம். துர்பலமா இருக்கு. அப்படி இருக்கச்சே இது எப்படி தெரியப்படும் அப்படின்னாரு. அப்பா சொன்னாரு, இல்ல இல்ல, சாஸ்திரமும் பிரபலம், பிரத்யட்சமும் பிரபலம் அப்படின்னு வச்சுக்கேன். அப்ப ரெண்டும் சமயுத்தமா இருக்கு இல்லையா? ரெண்டும் ஒன்னா இருக்கு இல்லையா? இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கச்சே எதை எடுத்துக்க? ரெண்டுக்கு ஒண்ணு தாழ்ந்தது, ஒண்ணு பிரபலம் ஒண்ணு துர்பலமா இருந்தா ஒண்ணு துர்பலத்தை தள்ளிட்டு பிரபலத்தை எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டும் சமயுத்தமா இருந்தா எதை எடுத்துக்கன்னா? சமயுத்தம் எதை முன்னாடி வைக்கிறது கேட்கிறோம். பூர்வ உத்தர யோகோ துஷ்டகாரண ஜன்மத்த தத் அபாயம் அப்பியாவதி சேது சாஸ்திர பிரத்யக்ஷேவே அபிசமானம் ஏதத்துக்தம் பவதி பாத்திய பாதக பாவே துல்யத்த சாபேட்ச நிரபேட்சாதி ந காரணம். இந்த ஸ்ரீபாஷ்யம் கேட்கிறவாலும் சரி சொல்றவாலும் சரி நன்னா சமஸ்கிருத ஞானமும் சாஸ்திர ஞானமும் நன்னா இருந்ததுன்னா அவ அனுபவிக்கக்கூடிய அனுபவமே ஒரு தனித்தட்டு. எது சொல்ற அந்த அனுபவம் பூர்ணமா இருக்கு. எது சொல்றதுன்னா, முதல்ல நான் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரத்யட்சம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற, சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா இதெல்லாம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கிறது. என்ன சாஸ்திரம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கிறது. உண்மையில சுவாமி பிரகாரம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கல. ஆனா சுவாமி சொல்லிட்டு இருக்காரு, சாஸ்திரம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கறது. ஆனா பிரத்யட்சம் எந்த பிரமாணத்தையும் எதிர்பார்க்கல. அப்ப எது துர்பலம் எது பிரபலம்? எப்போ இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கறதுனாலே அது துர்பலம் தான். எந்த இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கலனாலே அது பிரபலம் தான். அப்ப எது இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கலையே அது பிரபலம். இப்படி ஒரு நீதியை நடுவில் கொண்டு போய் சொல்லிக்கணும். இது உண்மையான வாதம் இல்லை. சுவாமிக்கு சாஸ்திரத்தை தவிர வேற பிரமாணம் கிடையாது அப்படின்னு கொண்டு போய் சொல்லி பார்த்தோம். இப்ப அதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். இப்ப நான் வந்து புரியறதுக்கு அர்த்தம். இப்ப இந்த துர்பலம் பிரபலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்ப நான் வந்து என்னை பத்தி நான் நிறைய சொல்லிட்டே வச்சுக்கேன். நான் பிரபலம் துர்பலம் பிரபலம் பிரபலம் சொல்லிக்கலாம். ஓஹோன்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த பெருமை இருக்கு, அந்த பெருமை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரபலம் சொல்லிக்கலாம். அது பரவாயில்ல. என் வீட்டை யாரோ ஒருத்தர் வந்து கொள்ளையடிக்க வந்தான். கொள்ளையடிக்க வந்தவனே நான் என்ன பண்ணேன், கத்தி கபடா எல்லாத்தையும் கையில எடுத்துட்டேன். என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கையில எடுத்தேன். அடிச்சேன், குடைச்சேன், கிடைச்சேன், இதெல்லாம் பண்ணி அவனை என்னென்ன பண்ண ஓடிட்டேன். அவனை நான் அடிச்சு பிடிச்சு என்னென்ன பண்ணுமோ அடிச்சு ஓடிட்டேன். இப்ப நான் பிரபலம், வந்தவன் துர்பலம். அது உள்ள வந்த உடனே அவனை பார்த்து நடுங்கி பின்வாசலுடைய ஓடி போய் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஓன்னு சத்தம் போட்டு யாரா வரல என்ன காப்பாத்துவாளா ஓன்னு சத்தம் போட்டுன்னு வச்சுக்கேன். அப்ப நான் துர்பலம், அவன் பிரபலம் ஆயிட்டான். அப்ப துர்பலம் பிரபலம் எப்படி நிர்ணயிக்கிறதுனா, நான் எந்த விதமான உதவி இல்லாமல் இன்னொன்றை எதிர்பார்க்காமல் நானே அடிச்சு தள்ளிட்டேன் அவனை. அப்ப நான் பிரபலம். இன்னொருத்தர் உதவி எதிர்பார்க்கிறேன்
அப்ப நான் துர்பலம் ஆகணும். இப்ப பிரத்யக்ஷம் இன்னொருத்தருடைய உதவி எதிர்பார்க்கறதா இல்லையே, இல்லையே, அது பிரபலம். என்ன அதான் தக்க ரீதியா போறாரு பாருங்க. ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல, சுவாமிக்கும் உண்மை இல்லைன்னு தெரியும். அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு அவர்கிட்ட என்ன புடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால இது துர்பலம். எது நான் வந்த உடனே உருகுன்னு ஓடி போய் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு சத்தம் போட்டுடணும், இது துர்பலம். அதே போல அப்ப ஏதாவது யாரா எதிர்பார்த்தா துர்பலம், எதிர்பார்க்கலன்னா இது பிரபலம். பிரத்யட்சம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கிறதா, சாஸ்திரம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கிறதா பார்த்துடலாமே. சாமி சொன்னார். இப்ப என்ன, இப்ப என் விஷயத்துல என்ன பார்த்தேன், உள்ள வந்தாச்சு நானே அடிச்சு பிடிச்சி எல்லாம் அவ தள்ளிட்டேன்னா நான் பிரபலம். வந்த உடனே நான் உள்ளுக்குள்ள போயிட்டு பயந்துட்டு இருந்தேன்னா யாரும் சத்தம் போட்டு கூப்பிட்டேன்னா நான் துர்பலம் ஆயிட்டேன். அப்ப எதிர்பார்க்கணும். இப்ப சாஸ்திரம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கிறதா, பிரத்யட்சம் இன்னொரு பிரகாரத்தை எதிர்பார்க்கிறதா பாரு. பிரத்யட்சம் இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்கிறதா சாஸ்திரம் எதிராக இந்த பரீட்சை வச்சு பார்த்துருவோமே. இப்ப தெரிகிறது எது பிரபலம் எது பிரபலம் தேவையில்லைன்னு பார்த்துருவோமே, எதை துர்பலன் குறுக்க வச்சு பார்த்துருவோமே. ஏன்னா சாஸ்திரம் தான் பிரத்யட்சம் எதிர்பார்க்குமே தவிர பிரத்யட்சம் சாஸ்திரத்தை எதிர்பார்க்கவே பார்க்காது. அப்படின்னு சொல்லிட்டார். சாஸ்திரம் தான் பிரத்யட்சத்தை எதிர்பார்க்குமே தவிர பிரத்யட்சம் சாஸ்திரத்தை எதிர்பார்க்காது. புரியறதுக்காக எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஆச்சரியமான எக்ஸாம்பிள். இப்ப என்னுடைய தாயார் பிரத்யட்சமா எனக்கு தாயார் இருக்கா, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. பிரத்யட்சமா எனக்கு தாயார் தெரிஞ்சு போயிடுச்சு. தாயார் தெரிஞ்ச உடனே ஒருத்தட்ட கேட்டேன், சுவாமி இவ என்னுடைய தாயார் தானே, சாஸ்திரத்தை இவள் தான் என்னுடைய தாயார்னு சொல்லியிருக்கான்னு கேட்டேன். யாரா கேட்பாளா? பிரத்யட்சமா என்னுடைய தாயார்னு தெரியுது. பிரத்யட்சமா என்னுடைய தாயார் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாஸ்திரத்தை இவள் தான் என்னுடைய தாயான்னு சொல்லு யாரா நம்புவானா? கேட்க மாட்டல. இவன் தாயான்னு கண்முடியாக பார்த்தா இனிமே வேதாந்தத்தில் இவரை எனக்கு அம்மானு சொல்லலையேன்னு தேடிக்கொண்டு போவதே கிடையாது. புரியுதா? பிரத்யட்சமா தாயார்னு தெரியுது. தாயார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாஸ்திரத்துல இவரை எனக்கு தாயார்னு சொல்லவே இல்லையே, சொல்ல முடியுமா? பிரத்யட்சமா தெரியுது, தெரியுது, சொல்ல முடியாது இல்லையா? இப்ப பிரத்யட்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப சாஸ்திரமானது, அப்ப பிரத்யட்சம் இன்னொரு பிரமாணத்தை சாஸ்திரம் என்கிற பிரமாணத்தை எதிர்பார்க்கல, தெரிஞ்சிட்டு. சரி, இப்ப சாஸ்திரம் பிரத்யட்சம் எதிர்பார்க்கறதுனா எதிர்பார்க்கறது என்னமா சுவாமி? இதே தாயார் திருஷ்டாந்தம் எடுத்துக்கணும். இதே தாயார் திருஷ்டாந்தம் எடுக்கணும். என்ன திருஷ்டாந்தம்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப என்னுடைய தாயார் இங்க இல்ல, அடியேன்னு பார்த்ததில்லை. பார்த்ததுனால தாயார் இங்கேயும் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. போயிடுனே ஒருத்தர் சொன்னார், ஆப்தர் சொன்னார், சுவாமின்னு உங்க தாயார் அங்க பார்த்தேன். தாயார் அங்க பார்த்தியா? பார்த்தேன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. வாயை போய் பார்க்கலாம், போய் பார்த்த உடனே பிரத்யட்சமா செவிச்ச உடனே தெரிஞ்சிருமோன்னு வாஸ்தவம் தான், 2 பேரும் போய் தேடலாம்னு சொல்லி போனேன். இப்ப அவர் தாயார் அங்க இருக்கான்னு சப்தத்தால சொன்னார், ஆனா நான் நம்பல. ஆனா உடனே பிரத்யட்சமா பார்க்கணும்னு சொன்னேன்னு. அப்ப சப்த பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணத்தை எதிர்பார்க்கிறது இல்லையா? அவர் அங்க இருக்கான்னு சொன்ன உடனே இருக்காரா, உடனே சரி ஐஷன் சொல்லலையே, நான் அங்க போய் தேடி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஐஷன் போறேன்னு பிரத்யட்சமா பார்க்கணும்னு சொன்னோம். அப்ப சப்தம் சொன்னார் தாயார் அங்க இருக்கான்னு. அந்த சப்தம் எங்க காதல பட்டவுடனே சப்தம் தான் சொல்லியிருக்க, அதுதானே பிரமாணம், நம்பணும்னா நம்பல. என்ன பண்ணீங்க? உடனே பிரத்யட்சமா பார்க்கணும்னு பார்த்திருக்கணும். அப்ப சப்த பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணத்தை எதிர்பார்க்கறது. அது இங்க பிரத்யட்சமா தாயார பார்த்தேன். தாயார பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரத்யட்சமான இந்த தாயார் வேதத்துல இவர்களுக்கு தாயார்னு சொல்லியிருக்காரான்னு யோசனை பண்ணேனா? அப்ப பிரத்யட்சம் சாஸ்திர பிரமாணத்தை எதிர்பார்க்கல. அதே சாஸ்திரம் சப்த பிரமாணம் பிரத்யட்சம் எதிர்பார்க்கறதே இல்லையா? இப்ப எது துர்பலம் எது பிரபலம்? எது துர்பலம் எது பிரபலம்? அப்ப பிரத்யட்சம் பிரபலம் ஆயிடுச்சு, அப்ப சாஸ்திரம் துர்பலம் ஆயிடுச்சு. இதுல இருந்தே தெரியறது நீ சொல்றது தப்புன்னு. ஆனா இதெல்லாம் வேறு விதமான வாதம், இதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாதம். இதை கொண்டு போய் உள்ள சேர்க்கப்படுறது இதான் சொல்லி தெரிவிக்கிறார். அப்ப இது இத்தனையும் சொல்றியே, நீ சொல்றது பார்த்தாலே பிரத்யட்ச சாஸ்திரம் 2 சமபலன்னு சொல்றே இல்லையே. அதான் சொன்னார் முதல்ல, இதுவும் சமமா இருக்கு அதுவும் சமமா இருக்குன்னு சொன்னே இல்லையே. பிரத்யட்சம் சாஸ்திரத்தை எதிர்பார்க்கல, ஆனா சாஸ்திரம் பிரத்யட்சம் எதிர்பார்க்கறது. அப்ப எது துர்பலம்? சாஸ்திரம் துர்பலம், பிரத்யட்சம் பிரபலம். அப்படி இருக்கு. சாஸ்திரத்தை பிரச்சனை எதிர்பார்க்கல, ஆனா சாஸ்திரம் பிரத்யட்சம் எதிர்பார்க்கறது. ஆனால் அதுதானே துர்பலமா இருக்கு. நீ சொல்கிறபடி ரொம்ப வெடியா இருக்கு. நாங்க பிரத்யட்சத்தை தான் எடுப்போம், பிரத்யட்சத்துல பிரம்மத்தை நானும் காட்டுறது ஒன்று என்று சொல்லல. கண்ணுக்கு முன்னாடி நிறைய தெரிஞ்சபடியால பிரபல பிரமாணம் பிரத்யட்சம் இல்ல, சாஸ்திரம் தான் பிரமாணம் சரியே அப்படின்னு குறுக்க இதை வச்சு ஆட்சேபிச்சோம். இதெல்லாம் கூறி
பேசோடு, அதாவது ஆந்துவே. இது இன்னும் சித்தாந்திக்கு வரவே இல்லை. இதெல்லாம் புறவட்சி தான், கேள்விதான் அது. அப்படி குறுக்க சின்னதா ஆட்சேபம், இது குறுக்க சின்னதா ஆட்சேபிச்சுன்னு சொல்றச்சே இதுக்கு ஆன்சர் வந்துருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வார்த்தைனா இதுக்கு ஆன்சர் இருக்கு, பின்னாடி ஆன்சர் சொல்ல போறாங்க. அப்ப சொன்னார், அப்ப சங்கர சொல்றாரு, ரொம்ப தப்பு நீ சொல்றதுன்னு சுவாமி வார்த்தை. நீ தப்பு, நீ ரொம்ப தப்பு நீ சொல்றது. ஏன்னா நீ எதிர்பார்க்காதுன்னு சொன்னியே, அதுவே தப்புன்னு. என்ன சொன்ன? பிரத்யக்ஷம் சாஸ்திரத்தை எதிர்பார்க்காது, சாஸ்திரம் பிரத்யக்ஷத்தை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னியே, இது ரெண்டுமே தப்புன்னு சொல்றாரு. இதெல்லாம் காரணமே இல்லை. பிரபலம் துர்பலம் என்று நிரூபிக்கிறது இது காரணம். நான் உனக்கு சொல்றேன் கேள்வி, நேரா அடிபட்டு போயிடும். என்னன்னா பிரத்யக்ஷத்தையே அனுமானத்தால் அடிக்கிறேன் பாருங்க. பியூட்டிஃபுல்லா எடுக்கிறார் சங்கரன். நாம ஒத்துட்டு இருக்கோம். அது சாஸ்திர சம்மதம் வேற. பிரத்யக்ஷமே அனுமானத்தால் அடிக்கிறேன் பாரு, பிரத்யக்ஷமே தப்புன்னு அடிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி கூட இருக்குமா சுவாமி? அந்த மாதிரி உண்டான்னா அனுமானத்தால பிரத்யக்ஷத்தை இல்லை நிரூபிக்கிறேன் பாருங்க. நமக்கு சூட்டுவாரி போட்டது. பிரத்யட்சமா இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கா, அனுமானிச்சு நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இல்லைன்னு சொல்றேன், நிரூபிக்கிறேன் பாருங்க. ரொம்ப உண்மையான வாதம், நல்ல ஆச்சரியமான வாதம். ஏன்னா பிரியத்துக்காக சொல்றேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம் ராத்திரியான பெருமாள் திருவாராதனை இடத்துல விளக்கு ஏற்றி வச்சோம். இன்னைக்கும் பத்ரியில ஏற்றா. தீபாவளி அன்னைக்கு அகண்ட விளக்கு, பெரிய விளக்கு, அவ்வளவு பெரியவருக்கு நிறைய நெய்யெல்லாம் ராஜ்யத்தை விட்டு ஏற்றி வைக்கிறார். 6 மாச காலம் எரியக்கூடிய விளக்குது. அதுக்கப்புறம் 6 மாச காலம் அங்க இவாலாம் இவாலாம் மனுஷ பூஜை கிடையாது, தேவர்களுடைய பூஜை தான். பிரம்மாக்கள் இவாலாம் அங்க பூஜை பண்ணக்கூடிய ஒரு நிலை. அப்ப தீபாவளி அன்னைக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துருவா. அன்னைதான் கடைசி விளக்கு. அந்த ஏற்றி வச்சுட்டு வந்தோடனே திருப்பியும் அவ கதை சாத்திடுவா. அது எரிஞ்சுட்டே இருக்கும், எரிஞ்சுட்டே இருக்கும், எரிஞ்சுட்டு 6 மாச காலம், 1 மாசம் விளக்கு ஒவ்வொரு எரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சைத்திர மாசம், சித்திர மாசம், இது ஐப்பசி மாசம் முடிடுவா. முடிட்டானே சித்திர மாசம் அக்ஷய திருதியை, அதுக்குதான் பிரதானம். வேற எதுக்கும் இப்ப பிரதானம் வச்சுட்டு இருக்கா. அக்ஷய திருதியை அன்னைக்குதான் பத்ரி நாராயண முதல் சேவையே அன்னைக்குதான். ஆப்டர் 6 மந்த் அன்னைக்குதான் அதை திறப்பா. அந்த கதவை திறந்து அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பக்தர்கள் காத்துட்டு இருப்பார். முதல்ல அந்த நம்பூதிரி உள்ள போவார். உள்ள போயிட்டு அங்க நம்பூதிரியுடைய இதுதான், நம்பூதிரி உள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, அங்க பெருமாளுக்கு காட்ட வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு கட்டிட்டு வர்றாரு. எத்தனை 6 மாசமா எரிஞ்சிட்டு இருக்கணும். அந்த விளக்கத்துக்கு, அந்த விளக்க சேவிக்கிறதுக்கு ஆயிரமான ஜனங்க அப்படியே காத்துட்டு இருப்பார். அதை சேவிச்சுட்டு அவ்வளவு போயிடுவா. அக்ஷய திருதி அன்னைக்கு அது நடக்கிறது. அந்த மாதிரி விளக்கு அதே மாதிரி ராத்திரி விளக்கு ஏற்றி வச்சோம். பெருமாள் கோயில் சன்னிதியில விளக்கு ஏற்றி வச்சுன்னு மறுநாள் பார்த்தோம். நல்லா விளக்கு எரிஞ்சுட்டு இருந்த உடனே இப்ப சுவாமி சங்கரர் கேட்கிறார், இப்ப விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும், அதுல நெய் விட்டுருக்கணும், இல்ல எண்ணெய் விட்டுருக்கணும், திரிய எரிஞ்சுட்டு இருக்கணும். சரி, ராத்திரி எரிஞ்சிட்டோம், ராத்திரி எரிஞ்சிட்டு, காத்தாலும் எரிஞ்சிருக்கு, இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதே நெருப்பா அதே நெய்யா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அதே விளக்கு தான், அதே நெருப்பு தான், அதே நெய் தான் அப்படின்னு. இல்ல நீ சொல்றதே தப்புன்னு. உண்மையான வாதம் சங்கர சொல்ற, நீ சொல்றதே தப்புன்னு. என்னமா நீ அதே நெருப்பு அதே என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம கண்ணை திறந்து பாருங்க. திறந்து பார்த்தா அதுல இருக்கக்கூடிய நெய் முக்காவாசி நெய் இல்லை, போயிடுத்து. திரியில முக்காவாசி திரி போயிடுத்து. புரியணும்? இப்ப திரி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு இல்லையா? எப்ப திரி ஒவ்வொரு நூலா போயிட்டு இருக்கோ, இப்ப இந்த திரி எரிஞ்சு அடுத்த திரிக்கு போறது, அந்த திரி எரிஞ்சு அடுத்த திரிக்கு போறது, அந்த திரி எரிஞ்சு அடுத்த திரிக்கு போறதுன்னு. அப்ப ஒரே நெருப்புன்னு என்னமா சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? ஒரே எண்ணெய்னு என்னமா சொல்ல முடியும்? அந்த எண்ணெய் இங்க வந்துடுது, வந்த உடனே அந்த எண்ணெய் போயிடுது, அடுத்த எண்ணெய் வருது, அது போயிடுது. அது எப்படி தெரியுது? நம்முடைய பிரத்யட்சமா அதை பார்க்கச்சு அது தெரியறதுன்னா தெரியவே இல்லையே. ஆனா குறையறதுன்னு தெரியுது. எண்ணெயும் குறைஞ்சிருக்கு. நேற்றுக்கு எண்ணெய் நிறைய அந்த விளக்கு தீபத்தை எழுதி போட்டு வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு காத்தால பார்த்தா என்ன ஆயிடுச்சு? முக்காவாசி எண்ணெயை காணும். அது திரி பெருசா போட்டிருந்தோம், முக்காவாசி திரியை காணும். ஆனா குறைஞ்சிருக்குன்னு தெரியுது. அதே நேரத்துல எண்ணெயும் குறைஞ்சிருக்குன்னு தெரியும், நெய்யும் குறைஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆனா பிரத்யட்சமா பார்த்தா அதே நெருப்பு தான் தெரியுது, அதே எண்ணெய் தான் தெரியுது. ஆனா இங்க என்ன அனுமானிக்கிறான்னா, அதே நெருப்பு அதே எண்ணெய் கிடையாது. நெருப்பு வேறு வேறு தான், எண்ணெயும் வேறு வேறு தான். இது எதன் மூலமா தெரியுது? அனுமானிக்கிறேன். நெருப்பு அடுத்தடுத்து திரி குறைஞ்சபடியால அடுத்தடுத்து நெருப்பு தெரியுது, எண்ணெயும் குறைஞ்சபடியால அடுத்தடுத்து எண்ணெய் தெரியுது. இது எப்படி தெரியுது? பிரத்யட்சமா பார்த்தா தெரிஞ்சுட்டேன், பார்த்தா குறையறது தெரியறதா? தெரியல. அனுமானிக்கிறேன். இந்த அனுமானிக்கிறபடியாலே பிரத்யட்சமா எரியக்கூடிய ஒரே நெருப்பு இல்லைன்னு அடிபட்டு போறதா இல்லையா? சங்கரன் நிரூபிக்கிறார்.
உண்மை இது, சாஸ்திர சம்மதம் இது, இது உண்மை இது. ஏன்னா பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன் சுவாமி, பார்த்துட்டு இருக்கச்சே என் கண்ணுக்கு ஒரே நெய் தான் தெரியுது, என் கண்ணுக்கு அதே நெய் தான் தெரியுது. வேற நெய், இந்த நெய் ஆயிடுத்து அடுத்ததான் நான் உள்ள போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டா போறது இல்ல. இந்த திரி ஆயிடுத்து அடுத்த திரி நான் போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டா போறது இல்ல. ஆனா அது மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்குன்னா என் கண்ணுக்கு தெரியுதா? தெரியலையோ. எப்ப என் கண்ணுக்கு தெரியலோ அப்ப அது இல்ல சுவாமி, ஒரே நெய் தான், ஒரே திரி தான், ஒரே நெருப்பு தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரத்யட்சமா பார்த்தா ஒன்னாதான் இருக்கு. ஆனா எப்படி நான் அனுமானிக்கிறேன்? நெய் குறைஞ்சிருக்கு, திரியும் குறைஞ்சிருக்கு, அதனால இது ஒரே நெய் கிடையாது, ஒரே நெருப்பு கிடையாது, மாறி மாறி இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்ப அனுமானத்தால பிரத்யட்சம் அடி போறதா இல்லையா? அனுமானத்தால பிரத்யட்சம் அடி போறதா இல்லையா? அடுத்ததுதான் ஏன் சுவாமி அப்ப நம்ம இடத்துல என்ன தோஷம் அப்படின்னா, ஜுவாலை நெருப்பு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அனுமானத்தால பிரத்யட்சம் அடிபட்டு போறது. உண்மையா பார்த்தா வேறு நெருப்பு தான், அதே நெருப்பு என்று சொல்றதுக்கு முடியாது. அப்படியானா அதே நெருப்புன்னு ஏன் தோன்றது சுவாமி? என் கண்ணுக்கு தோன்றது அதே நெருப்புன்னு என்ன சொல்றதுன்னா தோஷம். என்ன தோஷம்னா, அந்த முதல் வினாடி நெருப்பு ஜுவாலையும் அடுத்த வினாடி நெருப்பு ஜுவாலையும் பிரித்து பார்க்கிற அளவுக்கு கண்கூர்மை என்னிடத்தில் இல்லை. நல்லா ஞாபகம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா? முதல் வினாடி இருக்கக்கூடிய நெருப்பு ஜாலையும் அடுத்த வினாடி இருக்கக்கூடிய நெருப்பு ஜாலையும் பிரிக்கணும் போனோம். இது ஒரு திரி, நீங்க நல்லா அது அதுக்கு பார்த்துட்டு தான் கண்வழிதான் வரும். நேற்று சுவாமி சொன்னாரு, சரி திரி இந்த திரி எரிஞ்சின்னு இருக்கு, அடுத்து போறது அப்படியே பார்த்துட்டு வச்சுக்கேன். அது நமக்கெல்லாம் அவ்வளவு தூரம் தெரியாது. என்ன காரணம்னா என் கண்ணில் இருக்கிற தோஷம். என்ன தோஷம்னா, முதல் வினாடி நெருப்பு ஜாலையும் அடுத்த வினாடி நெருப்பு ஜாலையும் பிரித்து பார்க்கிற அளவுக்கு என் கண் கூர்மை இல்லை. அதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம். ஆனா கண் அந்த அளவுக்கு கூர்மையா இருந்தா அந்த நெருப்பு வேறு இந்த நெருப்பு வேறு அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தடுத்து எரிகிறது அல்லவா, அந்த அளவுக்கு கண் கூர்மை இல்லாதபடியால நம்மால் அதை புரிஞ்சு கொள்ள முடியல. அடுத்தடுத்து எரியுது, அந்த அளவுக்கு நம்மகிட்ட கண் கூர்மை இல்லை. கண் கூர்மை இல்லாதபடியால அப்ப கண் கூர்மை இல்லைன்னா உடனே அடுத்த நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது உண்மை, இது சொல்ல முடியாது. அடுத்த நெருப்பு தான் போயிட்டு இருக்கு. பிரியத்துக்கு ஒரு விஷயம் நம்ம இங்க லௌகிக திரட்டாக பார்த்துக்கலாம். ஆடிட்டு காலே கிரிக்கெட் மட்டையடி ஆட்டன்றான், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரணும், ஃபாஸ்ட் பாலர் வேகப்பந்து வீச்சாளர் போட்டு இருக்காரணும். உடனே ஒருத்தர் அடிக்கிறார், பேட்டிங் அடிக்கிறாருன்னு அவருக்கு கண் பார்வை கண் கூர்மை சரியா இருக்கணும். கண் கூர்மை சரியா இருந்தா அவர் எந்த வேகத்துல போட்டு எங்க விழுந்தா எப்படி எவ்வளவு தூரம் எந்த உயரத்துக்கு அந்த பந்து வரும் இவர் கணிச்சிக்கணும். அந்த கண் கூர்மை ஒழுங்கா இருந்தா இவரால் அடிக்க முடியும். குத்து மதிப்பா இவர் அடிச்சாலும் உடனே போக வேண்டியதுதான். அதனால்தான் வேகப்பந்து வீச்சாளருக்கும் சுழல் பந்து வீச்சாளருக்கும் ஸ்பின்னர்ஸ் இருக்கா இல்லையா, ரெண்டு ரைட். சில பேருக்கு இது ஆடணும் அதை ஆட தெரியாது, அதோட இது ஆட தெரியாது. புரியுதுக்கா? இந்த எக்ஸாம்பிள் இதுல இருக்கான்னு கேட்காதீங்க, அடியா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப அவ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த கண் கூர்மை எவ்வளவு வேகத்துல வருதோ அந்த வேகத்துல வரக்கூடிய கண் பார்வை கண் கூர்மை விட்டு சரியா இருக்கும். சரியா இல்லைன்னு வச்சுக்கேன், அது எங்க பட்டு எவ்வளவு தூரம் மேல போகும், எங்க பட்டு எப்படி வரும் அப்படின்ற ஒரு இவர் முதல்ல கணிச்சிக்கணும். கண் கூர்மை வேணும். அந்த கண் கூர்மை நல்லா பழகிட்டான்னு வச்சுக்கேன், சுழல் பந்து நன்னா ஆடலாம், வேக பந்து நன்னா ஆடலாம். அப்ப என்னன்னா இவர் ஏதோ ஒரு நிலையில் ஆடிட்டானா இதுதான் போகும், அது மாதிரி ஆயிடும். அப்ப கண் பார்வை பழகலன்னு அர்த்தம். அவ்வளவு வேகமா பழகத்தான் இவர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம உலகத்துல எத்தனையோ இருக்கும், எத்தனையோ கத்துட்டு இருக்கோம். இப்ப புரியத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னொரு விஷயம் இல்ல, சென்டர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. உலகம் சுத்திட்டு இருக்கா இல்லையா? சுத்தலன்னு சொல்ல முடியாது. ராத்திரி வருது பகல் வருது, நேரம் மாறிட்டே இருக்கு, சுத்தலாம் சொல்லியாது. இப்ப நாம சுத்திட்டு இருக்கோமா? புரியத்துக்கா சொல்றேன். ஒரு ரங்கராட்டின நிறைய உட்காந்துக்கிறோம், உட்கார்ந்த உடனே அது சுத்துறது, நாம சுத்துறோம் தெரியறதா இல்லையா? சுத்திரம் தெரியறதா இல்லையா? ரங்கராஜ் மேல உட்கார்ந்து உடனே அப்படி ஒரு சுற்று மெல்ல சுத்துறதோ அது வேகமா சுத்துறதோ, ஆனா சுத்திரம் தெரியுது இல்லையா? அதே மாதிரி இப்ப உலகம் சுத்திட்டு தானே இருக்கு, சுத்தாம இல்ல. உலகம் சுத்திரப்படிதான் ராத்திரி பகல் நேரம் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இல்லைன்னா அது மாற போறது இல்லை. இது அனுமானத்தோட தெரிஞ்சுக்கிறோம். பிரத்யட்சமா உலகம் சுத்துறது பாத்திருக்கல. இப்ப நாம சுத்தணும். ஏன் சுவாமி சுத்தல? ரங்கநாட்டத்தை பார்க்கறது பயக்க வர மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அது இது ரொம்ப வேகமா இருக்கு, ஸ்லோ பண்ணுங்க ஒருத்தர் சொல்லிருக்க, ஒருத்தருக்கு ஆகாது, ஸ்லோ மயக்கமா இருக்கு, வாந்தி வருது, இன்னொன்னு சொல்லிருக்கா இல்லையா?
இப்ப யாராவது சுவாமி உலகம் சுத்திட்டு இருக்கு அதனால எனக்கு மயக்கமா இருக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்லிருக்கலாம். அவன் உடம்பு உபாதையால வந்துட்டு இருக்காம தவிர உலகம் சுத்திட்டு இருக்கு. ஏன் சுவாமி உலகம் சுத்தலையானா? சுத்துறது அனுமானத்தால பிரத்யட்சமா நமக்கு தெரியல சுத்துறதுன்னு. ஆனா அனுமானிக்கிறோம். என்ன அனுமானிக்கிறோம்? ராத்திரி பகல் வருதுனால சூரியன் இங்கிருந்து அங்க போறது, அங்கிருந்து இங்க வருதுனால உலகம் சுத்துறதுன்னு நல்லா தெரியாது. அப்ப ஏன் சொன்ன தெரியலன்னா அந்த அளவுக்கு நிதானித்து அந்த இருக்கக்கூடிய நம்மகிட்ட கண் பார்வை நம்மகிட்ட இல்ல, கூர்மை இல்லை. கூர்மை இல்லாதபடியால அத சூரியன் மாறுறபடியால தெரியுது இல்லையா? நான் பார்க்கல கண் முன்னாடி சுத்தலைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அனுமானத்தால சுத்திரம் தெரிகிறோம் நிரூபணியா? அப்ப அனுமானம் பிரத்யட்சத்தை அடிக்கிறது. நீ என்னமே பேசினியே பிரத்யட்சம் தான் பிரபல பிரபாரன்னு ஒண்ணுமே இல்ல, அனுமானத்தால அடிச்சுட்டேனே. சரியான வாதம். இந்த வாதம் தப்புன்னு சொல்ல முடியாது. புரியுதா? என்னமோ நீ பிரத்யட்சம் தான் பிரத்யட்சம் பிரபல பிரபலம் பிரத்யட்சம் இதை எதிர்பார்க்கறது இதை எதிர்பார்க்கறது சொல்லி இப்ப போய் பாரு அனுமானத்தால பிரத்யட்சமே இல்லைன்னு பண்ணிட்டேன்னு பாரு அப்படின்னாரு. இது அப்படின்னு சொன்னார் எல்லாத்தையும். அதனால பிரத்யட்சம் தான் உயர்ந்த பிரமாணம். மனக்கோட்டை கட்டாது, கட்டவே கட்டாது, கிடையாது. பிரத்யட்சம் அனுமானத்தால் அடிபட்ட இடமும் உண்டு. அது இன்னொன்று எதிர்பார்க்காது, எதிர்பார்க்கலையா அந்த மாதிரிலாம் சொல்லாது. இது இது எதிர்பார்க்கறது அது எதிர்பார்க்கறது அந்த மாதிரிலாம் சொல்லாது. இது காரணம் அல்ல. எது காரணம் தெரியுமா? சங்கரர் சொல்றாரு. நீ என்ன சொன்ன? பிரத்யட்சம் எதையும் எதிர்பார்க்காது, சப்தம் சப்தத்தை எதிர்பார்க்கறது சொன்னீனோ இந்த மாதிரிலாம் பேசாது. ஒன்னு எதிர்பார்க்கிறதோ எதிர்பார்க்காதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எது தெரியுமா காரணம்? ஒன்னு துர்பலம் என்றோ இன்னொன்னு பிரபலம் என்றோ சொல்றதுக்கு எதிர்பார்ப்பது எதிர்பார்க்கிறது கிடையாது. யார் சித்தாந்தின்னு சந்தேகம் வந்து புரியுதா? ரொம்ப நல்லா இருக்கும். நீ எதிர்பார்க்கிறது கிடையாது. அது என்னது? அது நிரூபிக்கிறது என்னதுன்னா துஷ்ட காரண ஜன்மத்வம். ஆச்சரியமா ஒண்ணு எடுக்கிறார். துஷ்ட காரணம் இதுதான் ஒரே பரிசனர். துஷ்ட காரண ஜன்மம். துஷ்டன்னா தோஷம். தோஷத்தை காரணமாக கொண்டு பிறந்திருக்க வேண்டும். அப்ப கண்டிப்பா அதுதான் துர்பல பிரமாணம். தோஷத்தை காரணமாக கொண்டு பிறந்திருக்க கூடியதுதான் துர்பலம். தோஷம் இல்லாதத காரணமா இருக்கிறது தான் பிரபலம். அப்ப என்ன நீ என்ன சொன்ன? இது எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கல சொன்னீங்க இல்லையா? இதுதான் பிரபலம் துர்பலம் சொன்னிய. எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கறது இல்லையா? தோஷத்தை காரணமாக கொண்டதா தோஷம் இல்லாததா அப்படின்னு. தோஷத்தை காரணமாக கொண்டு பிறந்தால் அது துர்பலம். தோஷ காரணமாக இல்லாமல் இருந்தால் அது பிரபலம். தோஷத்தினால் ஒரு ஞானம் ஏற்பட்டால் அது துர்பல பிரமாணம். தோஷத்தினால் ஒரு ஞானம் ஏற்பட்ட ஏன் இப்படி சொல்ற நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேதான் ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். சுவாமி ஆச்சரியமா சாய்க்கிறார் சங்கரரும். தோஷத்தை இதெல்லாம் நம்ம ரைட்ல பார்க்கலாம். தோஷத்தை காரணமாக கொண்டு பிறந்திருக்குன்னா இப்ப தோஷம் காரணம் பிறந்தா துர்பலம், தோஷத்தை காரணம் இல்லாம அது பிரபலம் சொன்னியே. தோஷத்தினா ஒரு காரணம் எப்படின்னா துர்பலம் பிரமாணம் என்றார். தோஷம் கிடையாது சுவாமி. சதசித்தம் நல்ல ஞானம் என்றால் அது பிரபல பிரமாணம். தோஷமே கிடையாது. சதசித்தம் இயற்கையாவே அது ஞானம் இருக்குன்னா அது பிரபல பிரமாணம் என்றார். இப்ப நான் கீழே என்னெல்லாம் வச்சு பார்த்து விடுவோமா? எதனால்னா நமக்கு விளக்கு ஒன்றை வச்சு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணில் இருக்கிற தோஷத்தினால் தான். ஆனா தோஷத்தால் பிறந்த பிரத்யட்ச ஞானம் துர்பலம். தோஷம் இல்லாத அனுமான ஞானம் பிரபலம். தோஷம் இல்லாத அனுமான ஞானம் பிரபலம். தோஷத்தினால் பிறந்த துர்பல ஞானம், அது தோஷத்தினால் பிறந்த பிரத்யட்ச ஞானம். இப்ப என்ன சொல்றேன்னா பிரத்யட்ச ஞானமே துர்பலம். தோஷத்தால் ஏற்பட்டது. தோஷம் இல்லாத இதுல தோஷம் இல்லாத அனுமான ஞானம், அனுமானம் தானே பண்ணிருக்க, இது பிரபலம். எதனால்னா உலகம் சுற்றலையும் தெரிகிறது இல்ல, நம்மால தெரிஞ்சுக்கொள்ள முடியாத தோஷம் இல்லையா? அந்த தோஷத்தால் பிறந்தபடியால பிரத்யட்ச ஞானம் துர்பலம். உலகத்தையே வச்சுக்கலாமே, உலகம் சுத்தறதா இல்லையா? சுத்தின்னு இருக்கு. ஆனா நம்மால பிரத்யட்சமா சுத்தம் தெரியுத. ஏன் தெரியல? எங்கிட்ட தோஷம் இருக்கு அதெல்லாம் தெரியல. அப்ப தோஷம் இல்லாத அனுமானத்தை கொண்டு போய் சேர்த்தன்னா பிரபலமாயிடுது. இது நீ சொல்ற மாதிரி அது இது எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்காது சொல்லாது. சரியா இருக்கு. ஏதாவது குற்றம் இருக்கா சுவாமி? இந்த இடத்துல ஆட்சியக்காரருக்கு உடைய வாதம் ஒண்ணுமே இல்லை. சங்கருடைய வாதம் உயர்ந்து இருக்கு, நிச்சயமா உயர்ந்துதான் இருக்கு, அது சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்ப தோஷம் இல்லாத அனுமான ஞானம் பிரபலம். ஆக துஷ்டகார ஜன்மத்தும் தோஷத்தாலே பிறந்தால் துர்பலம், தோஷத்தால் பிறந்தது அல்லாதன பிரபலம். இவ்வளவுதான் துர்பல பிரபலங்கள் பார்க்குமே தவிர நீ கண்டபடி பார்க்காத. அடிச்சுட்டார், நீ கண்டபடி பார்க்கவே பார்க்காத அப்படின்னா இது சாஸ்திர பலபர பிரபானம். நீ சொல்ற மாதிரி பிரத்யட்சத்துக்கு துஷ்டகார ஜன்மத்தும் உண்டுன்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நீ சொல்லுகிற பிரத்யட்சம் உண்டு, சாஸ்திரத்துக்கு துஷ்டகார ஜன்மத்துவம் கிடையாது. ஏன் இந்த மாதிரின்னா
பிரத்யட்சமா பார்த்தா பிரம்மத்திலும் ஜெகத் அத்தனையும் ஆரோகணித்திருந்தோம். பிரத்யட்சம் எத்தனை குத்தம் பாரு, சாஸ்திரத்துக்கு எந்த குற்றமே கிடையாதுன்னு. இது நாமளே முதல்ல பார்த்திருக்கோம். சாஸ்திரத்துக்கு எந்த குற்றமும் கிடையாது. பிரத்யட்சம் எத்தனை குற்றம் இருக்கு பாரு. முதல்ல சாஸ்திரத்துக்கு என்ன குற்றம் கிடையாதுன்னு கேட்டோம். என்ன குற்றம் கிடையாது? பிரம, இது நம்ம முதல்ல பார்த்துக்கோம். பிரம, பிரமாத, விப்ரலிப்சா, அசக்தி, இந்த தோஷங்கள்லாம் சாஸ்திரத்தை கிடையவே கிடையாது. இந்த பிரமம்னா பிராந்தி கிடையாது. பிரமம்னா பிராந்தி. பிராந்தி என்னன்னா இப்படி பேசுறது அப்படிதான், பிராந்தி கிடையாது. அதுக்கப்புறம் பிரமாதம், பிரமாதம்னா சந்தேகம் கிடையாது. பிரமாதமா பேசுறாரு, என்ன நன்னா பேசுறேன்னு அர்த்தம். நாங்க பிரமாதம் என்ற வார்த்தை என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு உபன்யாசம் ரொம்ப பிரமாதமா இருந்து அப்படியே தப்பு தப்பா சொன்னா அர்த்தம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்க வீட்டை நான் விஷயத்த. பிரமாதம் சப்தத்துக்கு என்னன்னா, பிரமாதம் சந்தேகம் எதுவும் கிடையாது. அப்ப பிரமாதம் மறதி இன்றைக்கா இருக்கான்னா கிடையாது. சாஸ்திரத்துக்கு மறதியே கிடையாது. சாஸ்திரத்துக்கு மறதியே கிடையாது. எப்படி இதுவா அதுவா என்கிற சந்தேகமே கிடையாது. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, சாஸ்திரத்துக்கு சந்தேகமே வராது. அப்ப பிரம்மம் கிடையாது, அத பிராந்தி கிடையாது. அடுத்து மறதி என்னைக்குமே, சாஸ்திரத்துக்கு மறதி என்னைக்குமே கிடையாது. விப்ரலிப்சா அதுவா இதுவான்னு கிடையாது. அசக்தி, அடுத்த சமயம் 1.5 மணி நேரம் பேசிட்டேன், போரும் சுவாமி, அடுத்த நாளைக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு ஏற்படுத்தணும். இந்த மாதிரி சாஸ்திரத்தை அசக்தி இருக்கானா, முடியல சுவாமி போதும் மணி 8 ஆயிடுச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப இது எதுவுமே கிடையாது. ஆக என்றைக்காவது வேதம் சொல்லுமானா சொல்லாது. ஆக அசக்தி இல்லை, பிரமாதம் இல்லை, பிரமா இல்லை, பிரமம் இல்லை, விப்ரேட்சலி, எந்த தோஷமும் வேதத்துக்கு காரணமாகாது. ஆக துஷ்டகால ஜென்மத்தும் பிரத்யட்சத்துக்கு உண்டு, அத்தனை தோஷங்களும் பிரத்யட்சத்துக்கு உண்டு. ஏன்னா அவித்யாவினால்தான் இந்த பிரத்யட்சமே தோன்றது. பியூட்டிஃபுல்லா இருக்கா சுவாமி அவரு. இந்த பிரத்யட்சம் எதனால தோன்றது? துஷ்டகார ஜனத்துவம் அவித்தியினால்தான் தோன்றது. உனக்கு எது அவித்தை மூடித்தனும், மூடினவனுக்கு அஜ்ஞானம் வந்துட்டணும், அஜ்ஞானம் வந்தபடியாக இதில் நானாத்வம் தோன்றது, பிரத்யட்சமே தோன்றது. அப்ப இதுக்கு துஷ்டகார ஜனத்துவம் இதுக்கு இருக்கா, சாஸ்திரத்து இருக்கா? எங்க போயிட்டு பாருங்க, அப்படியே கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்த்துவாரு. இதெல்லாம் பிரம்மத்தை தான் சொல்றது, பிரம்மம் தான் எதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா இந்த உங்களுக்கு என்ன தோன்றது? அவித்யாவினால்தான் இந்த பிரச்சனை தோன்றது. இப்ப எதை தோஷம் சொல்றாரு சங்கரன்? ரொம்ப முக்கியம். தோஷத்தினாலே பிறந்திருக்கணும் பிரத்யக்ஷனும். பிரத்யக்ஷம் எதனால தெரியாது? அவித்தியினால படைய வச்சுட்டு சூரிய ஒளி படல, அவித்தியனால பிரம்மஸ்வரூபம் தெரியல. இப்ப அதை எடுத்துட்டேன்னா நானே பிரம்மம், நானே பிரம்மம். இப்ப தோஷத்தால் தானே பிரத்யட்சம் தெரியுது. அப்ப இப்ப பிரத்யட்சம் எதுன்னா நிலையில்லாத பார்வைதான் பிரத்யக்ஷம். அது எதனால் சூட்டுபடா இருக்கு. ஒன்னாவது நீங்க இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. அப்ப அது எதனால் பிறந்ததுன்னா அவித்தியினால். அவித்தை என்பதுதான் தோஷம். அந்த துஷ்டகார ஜென்மத்தும் பிரத்யக்ஷத்துக்கு பரிபூர்ணமா இருக்கு. அந்த துஷ்டம் வேதத்துக்கு கிடையாது, வேதத்துக்கு கிடையாது. இந்த துஷ்டம் வேதத்துக்கு கிடையாது. வேதம் தான் பிரபல பிரமாணம். அந்த சாஸ்திரம் மாத்திரையும் ஏகத்துவ ஞானத்தை சொல்லிய தவிர நானாத்வத்தை சொல்லாது. பியூட்டிஃபுல் சுவாமி, அபாரமான ஞான சுவாமி. அவர் நம்ம ஒரே இந்த விஷயத்தை தவிர எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார். அவர் மட்டும் இன்னும் சில காலம் இருந்திருந்தா விசிஷ்டாத்வைதத்தை அவரை பரப்பின மாதிரி நம்ம சுவாமி கூட பரப்பியிருப்பாரான்னு தெரியாது. அவ்வளவு ஞானம், அபாரமான ஞானம். என்னமோ அவசரத்துல திடீர்னு டக்குன்னு அங்க போயிட்டார். அடுத்த அதிகாரம் வந்து இல்லையா, அப்படியே அங்கிருந்து எடுக்கிறார் பாருங்க. அதுக்கு வரைச்ச சொல்றேன். அதனால்தான் அப்ப பிரபல பிரமாணம். அப்ப துஷ்டம் வேதத்துக்கு கிடையாது, எந்த துஷ்டமும் வேதத்துக்கு கிடையாது. வேதம் தான் பிரபல பிரமாணம். அந்த சாஸ்திரம் மாத்திரம் ஏகத்துவ ஞானத்தை சொல்லுமே தவிர நானாத்வத்தை சொல்லாது. ஆக சாஸ்திரம் பிரபல பிரமாணம் ஆனபடியால பிரத்யட்சத்தை காட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப என்கிட்ட வராது. போ பிரத்யட்சம் திருப்பி என்கிட்ட வராது, வராதிங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இப்ப பிரத்யட்சம் இல்லைன்னு நிலையாச்சு. இப்ப சாஸ்திரத்தை தான் உண்மை போல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டோம். என்ன சாமி பிரத்யட்சமே இல்லையா, சாஸ்திரம் தான் உண்மை புரியும். அதுக்கு அடுத்து அழகான பிரகரணம், 6வது பிரகரணம் ஆரம்பிச்சுட்டு விட்டுறோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டல் சமயம் 9 ஆட்சேபனைகள் வருது இல்லையா, இது சங்கருடைய வாதம் பூர்வபட்சமாகவும் இவர் கவுண்டர் கொடுக்குற. ஆமா, இதெல்லாம் வாதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் எடுக்க போறார். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எம்பெருமான பாஷ்யம் எழுதும் போது அவருக்கு அந்த பிரம்மசூத்திரம் அது கிடைச்சதே ஒழிய சங்கர பாஷ்யமும் கிடைச்சிருக்கா. அதுல இருந்து அவருடைய சங்கருடைய பாயிண்ட்ஸ் தானே பூர்வபட்சமா வருது அப்படின்னு சங்கர பாஷ்யமும் கிடைச்சிருக்கும் அவருக்கு. எப்படி கிடைச்சிருக்கும்? இப்ப அவர் அங்க போதாயன விருத்தி கிரந்தத்துல சங்கர பாஷ்யம் எங்க இருக்கு? இல்ல,
இல்ல. அப்ப இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது அந்த யாதவ பிரகாஷர். ஓ, இதனாலதான் நம்ம சம்பிரதாயத்தை கேட்ட ஒரு கேள்வி, ஏன் சுவாமி ராமானுஜர் காலத்திலேயே ஆள வந்தாலும் இருக்காரு, இவர் என்ன பண்ணிருக்கணும்? ராமானுஜர் திருத்தகவலார் என்ன பண்ணிருக்கணும்? நேரம் ஆளவந்தாட்ட தானே கொண்டு விட்டுருக்கணும். ஏன் ஆளவந்தாட்ட விடாம யாதவ பிரகாசத்தை விட்டார்? பூர்வபட்சி பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னா அவாட்டா இருந்தா தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா இவா இதை எதுவும் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் போதாயன விருத்தி கிரந்தத்தை மட்டும் வச்சுண்டு இதுக்கு அதாவது பிரம்மஸ்வரூபம் பிரம்மசூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் எழுதிடலாம். ஆனா இதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. அதனாலதான் அந்த இவர்கிட்ட கொண்டு விட்டுறது காரணமே இதுதான். ஸ்ரீபாஷ்யம் சொல்ற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் புக் லிட்டரேஷன் இருக்கு. அந்த மாதிரி கடையில போய் சங்கர பாஷ்யம் கொடுன்னு கடை கிடைக்காது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்ல இல்ல யாதவ பிரகாசம் தான் எல்லாத்தையும் வச்சுட்டார், எல்லாத்தையும் வச்சுட்டார். யாதவ பிரகாசம் தான் அவருடைய எல்லாத்தையும். ஆனா இங்கே ஆட்சேபிக்கிறார், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஆட்சேபிக்கிறார். அங்க ஒரு பதில் சொல்லாம அதுக்கு அவர் இவரையே கொள்ள தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் எல்லா பூர்வபட்சியும் தெரிஞ்சுக்கிறது யாதவ பிரகாசத்துக்கு போனார். சங்கரருக்கும் ராமானுஜருக்கு கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் வித்தியாசம், 300 years டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் சங்கரர் தான், அடுத்துதான் ராமானுஜர், அடுத்து மாற்றம். அந்த பிஃபோர் எம்பெருமானார் காலத்துல சங்கரருடைய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வடி வழியா வந்துட்டே இருந்திருக்கு. இல்ல சங்கரர் வந்ததுக்கு அப்புறம் பௌத்த மதம் அடிபட்டு போயிடுது. முதல்ல பௌத்த மதம் கோலோச்சி இருந்தது, பூர்த்தியா பௌத்த மதம் தான் ரொம்ப பூர்த்தியா இருந்தது. எங்க பார்த்தாலும் பௌத்தம் தான், வேற யாருமே கிடையாது. அப்ப இனிமே சாஸ்திரம் என்பது நிற்குமா நிற்காத நிலைக்கு வந்துட்டு அப்பதான் சங்கரோட அவதாரம் பண்ணி சாஸ்திரத்தை நிர்மாணம் பண்ணினார். பெரிய உட்பண்ணிருக்கார் சங்கரன். சாமானிய வேற இல்ல, சாஸ்திரத்தை நிர்தாரணம் பண்றதுன்றது சாமானிய விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பௌத்தன் கோலோச்சின்னு இருக்கான், அப்படி கோலோச்சு இருக்கக்கூடிய காலத்துல பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஏதோ ஒரு கண்ட்ரியில போய் இந்த மாதிரி அராக் கண்ட்ரியில போயிட்டு நீரு இந்து மதத்தை இந்த சனாதன தர்மத்தினுடைய மதத்தை கொண்டு போய் இப்ப நீ சாபிக்க முடியுமா? பேசுறது சதவ சாத்தின்னு பேசுறான், இது எங்க வெள்ளப்படுபடுதுன்னு. அந்த மாதிரி காலம் இந்த காலம் சங்கரர் பிறந்த காலம். அந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தை ஸ்தாபித்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணிருக்காரு. நிச்சயமா நம்ம கொண்டாடணும். அவ்வளவு பெரிய ஒர்க். அவர் எதற்காக பகவான் அவர் அவதரிப்பித்தாரோ அந்த காரணத்தை அவர் பூர்த்தி பண்ணிட்டார். அவர் என்ன சாஸ்திரத்தை முதல்ல கொண்டு வரணும் இல்லை, அதுக்கப்புறம் அர்த்தத்தை இவர் வச்சுட்டு பண்ணிக்கலாம். பெருமாள் எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்துருக்க. இப்ப ஆழ்வாரை கற்பித்தான் இல்லையா, கிரந்த நிர்மாணம் வந்து பண்ணிடுவோம், 4000 கொடுத்துருக்கோம். அதுக்கு அர்த்தத்தை நான் ஆச்சாரம் வச்சு பண்ணிக்கிறேன். இப்ப அவாட்டே கொடுத்துட்டு போயிருக்கலாமோ, பண்ணலையே. நீ அதை இது பண்ணு, அதாவது மூல கிரந்தத்துக்கு கொடுத்துட்டு போங்க. மூல கிரந்தத்தை கொடுத்து வியாக்கியானம் ஆச்சாரம் வச்சு பாத்துக்கிறேன், அது பண்ணிடணும். அதே போல மூல கிரந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தை, அந்த வேதாந்தத்தை, இந்த சாஸ்திரத்தை வச்சுக்கணும். இவரை வச்சு போயிட்டார். அதுக்குண்டான அர்த்தத்தை இவருக்கு வச்சு. இதுதான் ஒண்ணு. நான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரியத்தை கொடுக்குறேன், ஒருத்தர் பெருமாள் அந்தந்த காரியம். அதனால யாரையுமே குறைன்னு சொல்லப்படாது. ஆனா இப்ப நம்ம சங்கரரை எதுக்கவே இல்லை. நம்ம ஞாபகம், அவருடைய வாதத்தை தான், அவருடைய வாதம் இந்த மாதிரி வாதம். அவருடைய வாதம் எதனால ஏற்பட்டதுன்னா அது ஒரு நிர்பந்தத்தால ஏற்பட்டது. ஏன்னா அந்த காலகட்டம், அவர் இருந்த காலகட்டம் பௌத்தன் இருந்த காலகட்டம். அப்ப அந்த பௌத்தனுடைய கொள்கை அப்படியே எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அந்த பிரகடனத்தை. இது நீங்க சொல்ல மாதிரி ரொம்ப கரெக்ட். ஏன்னா இப்ப நீங்க இந்த பூர்வபக்ஷியா பார்க்காம ஒரு நிமிஷத்துக்கு ஸ்ரீபாஷத்தை மறந்து இதை மாத்திரம் லெப்ட் சைடு வந்து பௌத்த வாதம், ரைட் சைடு சங்கர வாதம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். மேலே அதையும் சொல்ல போறாங்க. மேல பாருங்க, இந்த பௌத்தவாதத்தை பின்னாடி சொல்ல போறாரு சுவாமியை. பின்னாடி வரைச்ச சொல்றாரு, உனக்கு செய்யும் பௌத்தனே தேவையில்ல, பௌத்தனே நம்பலாம் போடுறது சுவாமியை சொல்ல போற. சங்கரரை பார்த்து அவனாவது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான், பரவாயில்ல நீ உண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கே அப்படி எப்படி வாதம் பண்ண போற தேடி பார்க்க போறோம். இதுக்கு சொல்ல ஆக சாஸ்திரம் பிரபல பிரமாண வழிகளை அதை அது பிரத்யட்சத்தை கட்டிட்டு எல்லாத்தையும் போங்க அப்படின்ட்டார். இப்ப சாஸ்திரத்தை தான் உண்மை போட்டுருக்கு நம்ம புரிஞ்சிட்டோம். இப்ப என்ன சொல்றாருன்னா பிரத்யட்சத்தை சாஸ்திரம் பிரம்ம ஒத்துக்கொண்டே அடுத்த விஷயம் இருக்கிறது. அடுத்தது 6வது பிரகரணம். 5வது பிரகரணத்தை சொல்றது என்னன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னது? அதாவது சாஸ்திர பிராபல்ய பிரகரணம். இது 5வது பிரகரணம். 6வது பிரகரணம் ஆச்சரியமா பிரகரணம். 6வது பிரகரணம் என்ன தெரிவிக்கிறார்? ஒரே நிமிஷம். 6வது பிரகரணமாக இருக்கக்கூடிய பிரகரணம் இல்ல சாஸ்திர பரம பிரத்யக்ஷ அவிரோத பிரகரணம். பிரத்யக்ஷ அவிரோத பிரகரணம் 6வது பிரகரணம்
பிரத்யக்ஷ அவிரோத பிரகரணம். பிரத்யக்ஷத்தை விட சாஸ்திரம் பிரபலன்னு ஒத்துண்டு சொன்னார். என்ன நீங்க எல்லாம் சேர்ந்து சொன்னது என்னது? பிரத்யக்ஷம் என்பது சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்குன்னு இதைத்தானே சொன்னீர். இப்ப மேற்கொண்டு அதை நிரூபிக்கிறேன். கிடையாது, பிரத்யக்ஷமே ஏகத்துவவாதத்தை சொல்றதுன்னு நான் நிரூபிச்சுட்டா இன்னும் அழகா போயிடும்ல. இனிமே என்ன பேச முடியும்? இத்தனை ஓஹோன்னு பேசணும். பேசிட்டு ஒரு கொம்பை இப்படி ஆட்டி பண்ணிட்டா இருந்தார் ஒருத்தர். என்ன சண்டை போட போற, சண்டை போட போற, சண்டை போட போற, எப்படி போட போற பாரு அப்படின்னு கொம்பை வச்சுட்டாரு. அங்கிருந்து ஒருத்தர் வந்தார், அப்படின்னு ஊதினார். இத்தனை நீங்க இந்த மாதிரி கொம்பை சொல்ற மாதிரி பிரத்யக்ஷம் இல்ல, பிரத்யக்ஷம் தான், பிரத்யக்ஷம் தான், பிரத்யக்ஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவோன்னு பேசினாலே பிரத்யக்ஷமே ஏகத்துவாதம் தான் சொல்றது. இப்ப என்ன பண்ணுவார்? அழகா நிரூபிக்கிறார் பாருங்க. கிடையாது, பிரத்யக்ஷமே ஏகத்துவத்தை தான் சொல்றது நிரூபித்து காட்டா அழகா அப்படி இல்லாம பிரத்யக்ஷம் வந்து நிறைய என்பதை காட்டு சொல்றது சாஸ்திரம் சொல்லிருக்காரு. பிரத்யக்ஷமே ஏகத்துவாதம் சொல்றது அப்படின்னு வாதம் பண்ணி பார்த்தோம். ரெண்டாவது சொல்றாரு பிரத்யக்ஷமே ஒன்றே ஒன்றைத்தான் காட்டும் என்று சொல்லிட்டா மேற்கொண்டு கஷ்டமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. அதைத்தான் இப்ப சொல்ல போற. பிரத்யக்ஷம் எங்கேயாவது ஒண்ணு காட்டுமா? நம்முடைய கேள்வி. நிறைய தெரியுத சுவாமி, இவா இருக்கா, வா இருக்கா, வா இருக்கா, இது இருக்கு, அது இருக்கு, என்னென்ன இருக்கும் அத்தனை இருக்கே சுவாமின்னா எப்படி காட்டும்? அழகா இருக்கிற பிரத்யக்ஷ அவிரோத பிரகரணம். பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக கிடையாது இந்த பட்சம். பிரத்யக்ஷ விரோதமாக கிடையாது. பிரத்யக்ஷாதி விரோதேஷ சாஸ்திரஸ்ய பலியஸ்த பக்தம். பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக இருந்தாலும் சாஸ்திரம் தான் பிரபலம்னு கீழே பிரத்யக்ஷத்தை தள்ளி சாஸ்திரத்தை சொன்னார். இப்ப வேற என்ன சொல்றேன்னா தஜித விரோதே பலியஸ்தம் ஜக்தவ்யம் விரோதோ ஏன திரஷ்யதே. முதலில் பிரத்யக்ஷம் சாஸ்திரத்துக்கு விரோதமே இல்லையே, எதற்கு நீங்க கஷ்டப்படுத்துறீங்க அடுத்தது வைத்தார். போகட்டும், பிரத்யக்ஷம் தான் சாஸ்திர விரோதம் ஒன்று எது அது ஒன்று சொல்லும். இது நிறைய சொல்லணும் ஒத்துண்டு இத்தனை நாள் பேசினேன். இப்ப சொல்றேன், உங்க வாதத்தை தள்ளிடுறேன். இப்ப நான் என்ன சொல்றேன் நான் கேளுங்க. பிரத்யக்ஷமே சாஸ்திர விரோதம் அல்ல. நான் முதல்ல சாஸ்திர இவரை சொல்லான்னு அவர் சாஸ்திர விரோதம் அல்லன்னு சொல்றதுக்கு வேறு விதத்துல, இவர் சாஸ்திர விரோதம்னு சொல்றதுக்கு என்னன்னா சாஸ்திரம் ஏகத்துவத்தை சொல்றதோ அதே மாதிரி பிரத்யட்சமே ஏகத்துவம் தான் சொல்றது, ஒண்ணுதான் சொல்றது, நிறைய சொல்லவே இல்லை. பிரத்யட்சமும் ஒண்ணுதான் சொல்றது சார். நீங்க நினைக்கிறவன் நானா சொல்லவே இல்லைன்னாரு. பிரத்யட்சம் ஏகத்துவ ஞானத்தை தான் கொடுக்கறது, சாஸ்திரமே ஏகத்துவ ஞானத்தை தான் கொடுக்கறது, எல்லாமே ஒண்ணுதான் சொல்றது. நம்ம தூக்கி வாரி போட்டுது. என்ன சொல்ல எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் இல்லை ஒண்ணுதான் சொல்றேன்னா என்ன? இப்ப பிரத்யட்சத்தை ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாருன்னா இத்தனை கண் முன்னாடி தெரியுது, அதெல்லாம் பிரத்யட்சம் ஆயிட்டுன்னா எப்படி சுவாமி சொல்லிருந்தா சமாதானம் அழகா சொல்றாரு. இது சித்தாந்தம் கேளு. நனுச்ச கடோஸ்தி படோஸ்தி இது நானாகார வஸ்து விஷயம் பிரத்யக்ஷம் கதவிவ சமன் கண்மாத்திர கிராக்கி உச்சதே சன்மாத்திர கார்கி உச்சதே. பிரத்யக்ஷம் இது நிறைய என்று கிரகிக்கிறது. ஒருத்தர் கண் முன்னாடி உட்கார்ந்துருக்கார், கண்ணை போட்டு இருக்கார் அப்படின்னு இருக்காச்சே. ஒருத்தர் கண் முன்னாடி உட்காந்துருக்கா, கண்ணாடி போட்டு தெரியுது, திருமண் காப்பு தெரியுது, சட்டை போட்டு தெரியுது, சட்டையில பட்டன் தெரியுது, கை தெரியுது, கால் தெரியுது, வாட்ச் கட்டிட்டு இருக்கிறது தெரியுது, மோதிரம் போட்டு இருக்கிறது தெரியுது, அப்படி இப்படி பாக்குறாரு தெரியுது, கண்ணு போடுறது தெரியுது, கண்ணு தெரியுது, தெரியுது பிரச்சனை தெரியும். எதுவுமே இல்லை, ஒண்ணுன்னு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? அவரை பாத்தீரா? பார்த்தேன்னா கேட்க கூடாது. இருக்கு என்னன்னா இருக்கு இருக்கு இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல இருக்கு, அவ்வளவுதான் பிரத்யக்ஷம். இருக்குன்னு சொல்றதுக்கு அப்புறம் அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாத. இருக்கு இருக்கு இருக்கு. இந்த சௌத்ராந்திகன், வைபாஷிகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் என்ன சொன்னா சனிகம் ஞானமே சனிக்கும் சொன்னா, முதல் வரக்கூடிய ஞானம் சனிகன் சொன்னா இல்லையா, அதே தான் இவருடைய வாதம். எப்படி சொல்ல போறா பார்த்து. அதாவது இப்ப கை கால் இருக்கலாம் சொல்லாத, அந்த மாதிரி எதுவுமே இருக்குன்னு சொல்றதா. நானா இங்க பேதமே இது எத்தனையும் பிரத்யட்சம் கிரகிக்காது. நான் கண் முன்னாடி ஒரு வஸ்துவை பார்த்தோம், இத்தனை பேதத்தை கிரிக்கும் போது கிடையாதுன்றது எப்படி சுவாமி கிடையாது சொல்லணும்னா சங்கர சொல்றாரு, அதுக்கெல்லாம் கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லல. அதற்காக தான் சன்மாத்திர கிராக்கியம், அதாவது சத்து இருக்கிறது அவ்வளவுதான் கிரகிக்கும். ஒன்னு பார்த்தோம், ஒன்ன பார்த்தோம்னா இருக்கிறது அப்படின்னு சத்து இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கும். அதற்கு மேல அதற்கு ஒன்னும் பேதம் சொல்லவே சொல்லாது, ஒண்ணுமே சொல்லாது. இப்ப இது ஸ்ரீபாஷ புஸ்தகம், உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ரீபாஷ புஸ்தகம். இந்த ஸ்ரீபாஷ புஸ்தகம் அட்டப்படம் மந்த தாளில் இருக்கு, உள்ள வெள்ளை பேப்பர்ல இருக்கு, அதுக்கு மேல பேனால் எழுதியிருக்கா, இது 11 போட்டிருக்கு, இது 12 போட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாது. அப்ப இது என்ன சுவாமி? இருக்கிறது. ஸ்ரீபாஷ்ய புஸ்தகம் இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி இல்ல, ஸ்ரீபாஷ்ய புஸ்தகம் இருக்கிறதா கூட சொல்லக்கூடாது, இருக்கிறது.
இருக்கிறது இருக்கிறது அவ்வளவுதான் தெரிஞ்சு கொள்ளுமே தவிர பிரத்யக்ஷம் அதை தவிர வேற எதையுமே கிரகிக்காதுன்னு அவர் சொல்றது என்னன்னா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. என்ன சுவாமி இருக்கிறதுன்னா இருக்கிறது பிரத்யட்சமா பார்த்து இருக்கிறது தான் தெரியும். அதை தவிர பேதம் எல்லாம் பிரத்யட்சம் கிரகிக்கு. இது புஸ்தகத்துல இருக்கு, இது பட்டா இருக்கு, இது பேனால இது இருக்கு, இது மஞ்சாட்டில போட்டிருக்கு, கருப்பட்டில இருக்கு, இதுக்கு மேல இதுல 120 பக்கம் இருக்கு, 400 பக்கம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே சொல்லாது, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பிரத்யட்சத்தால இருக்கு இருக்குதான் என்று சொல்ல முடியுமே தவிர அதை தவிர வேற என்றையும் தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு அவரே நிரூபித்து அவர் இந்த நிரூபணம் வரச்சே நீங்க பௌத்த மதத்துக்கு போயிடணும். பௌத்த மதத்துக்கு போனாதான் சொல்லிடுறேன். வேற வரேன் கேள்வி பிறந்த என்ன கேள்வினா கடகா அஸ்தித்யத்ர அஸ்தித்வம் தத்பேதஸ்ய விவக்ரியதே நசத் அயோரோபி விவகார யோகோ பிரத்யட்ச மூல சம்பவதி தயோகோ பின்னகால ஞான பலத்வாது நாம் கேள்வி கேட்டோம். எப்படி சுவாமி சொல்ல முடியும் சுவாமி? இது புத்தகம் இருந்தா பக்கம் தெரியறது எப்படி சொல்ல முடியும்? இது குறிப்பி தெரியுது, கனரா இதுக்கும் தெரியுது, நீல அட்டம் தெரியுது, பச்சை காகிதம் தெரியுது, வெள்ளை காகிதம் தெரியுது, இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நமக்கு சொல்லிடுறேன்னு கேட்டோம். அதுக்கு சொன்னார் எல்லா ஞானமும் ஒரே காலத்துல ஏற்படுறது இல்லை. எல்லா ஞானமும் இது மஞ்சாட்டையில இருக்கு, வெள்ளத்தாள்ல இருக்கு, இதுக்கு இத்தனை பக்கத்துல இருக்கு, இதுக்கு இத்தனை இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஞானமும் ஒரே காலத்துல ஏற்படுறதா? ஏற்படுறது கிடையாது. எல்லாமே இதை புதுசா சொன்னார். அப்படின்னா முதல் தடவை ஒரு வஸ்துவை பாக்குறோமோ புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்துக்கிறேன். ஒரு கடிகாரத்தை வச்சுக்கணும். ஏன்னா இப்ப குருவாச்சாரியெல்லாம் எங்க சுவாமி எல்லாம் அதான் அந்த கடிகாரம் தான் எக்ஸாம்பிள் எடுப்போம். கடிகாரத்தை வச்சுப்போம். இப்ப கடிகாரம் பார்த்துட்டு போனோம். இது முதல் இது கடிகாரம் எனக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கணும். கடிகாரம்னு எனக்கு தெரியாது, கடிகாரம்னு தெரியாது. இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். பார்த்த உடனே முதல்ல ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா இதை பார்த்தோம் என்ன தோணும்? பொருள் சொல்லப்படாது, இருக்கிறது. ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அப்புறம் இன்னொன்னு இருக்குன்னு வந்துடும். நல்லா வச்சுக்கோ. அந்த சொல்ற வார்த்தை பிரம்மம், பிரம்மத்துக்குன்னு வரக்கூடாது. அதே போல இருக்கிறது, அது கடிகாரம் சொல்றது இருக்கிறது அல்லலாம். அதன் பிறகுதான் கடிகாரத்தை பத்தி என்னன்னு உண்டோ அதை தெரியும். முதல்ல பார்த்த உடனே இருக்கிறது தெரியுது, அதன் பிறகு அது தெரியணும். ஏன்னா இது இன்னைக்கு இந்த கடிகாரம் சாவி கொடுக்கிற கடிகாரமா, சாவி இல்லாத கிடைக்கிறமா, முள்ளு இருக்கா இல்ல டிஜிட்டல் இருக்கா, இதுக்கு வேற என்ன பண்ணணும், இதுக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இப்ப முதல்ல வரக்கூடியது முதல்ல வரக்கூடியது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நாள் காட்டுமா, மணி காட்டுமா, எதை காட்டுமா, அது காட்டுமா, அது பாக்கணுமா, இது பார்க்கணும், அதெல்லாம் பின்னாடி தான் தெரியப்படும். அப்ப முதல்ல இருக்கிறது, மற்றெல்லாம் அடுத்த தெரிஞ்சதுதான். ஆக முதல் ஞானம் என்ன? இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஞானம். அழகா விளக்குறாரு. இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஞானம். அதாவது ஒரு வஸ்து இருக்கு, இப்ப கண்ணுக்கும் வஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அதற்கு இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஞானம்னு பேரு. அதாவது இந்த ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுது. இந்த முதல் விடா ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம் இருக்குது இல்லையா, அது அவ்வளவுதான் சொல்லும். அதன் பிறகு எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளுமே தவிர முதல் வினாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சு கொடுத்து கிடையாது. முதல் வினாடி பேதத்தோடு கிரகிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ஞாபகம் வச்சு நல்லா வச்சுக்கோ. முதல் வினாடி பேதத்தோடு கிரகி. அதனால்தான் ஒரு தடவையாவது வாசிக்கணும். வாசிச்சாதான் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம இருக்கணும் நல்லா எப்படி யோசிச்சிருக்கான்னு தெரிவித்து. முதல் தடவை பேதத்தோடு கிரகிக்காது. ஆனா இது இல்லைன்னு ஆக்கப்படுற சுவாமி என்ன, அப்ப இன்னும் நமக்கு தோணும் வேதத்தோடு இருக்காது. ஆக வேற்றுமையோடு முதல் ஞானம் கிரகிக்காது. வேதம்னா வேற்றுமை தானே. வேதம்னா அர்த்தம் நிறைய இருக்குன்னு இருக்கு இல்லையா. இப்ப உங்களை பார்த்தேன், கண்ணு இருக்கு, காது இருக்கு, கண்ணாடி இருக்கு, வாட்ச் இருக்கு, சொக்கா போட்டுகள், பட்டன் இருக்கு, இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு பார்த்தோன்னே இருக்கிறார் இருக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படி எழுந்துட்டு ஓ ராமன் கண்ணாடி போட்டு இருக்கார், மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, பார்த்துட்டு இருக்கார், கேட்டு இருக்கார், இதெல்லாம். அப்ப முதல் ஞானம் என்னன்னா பேதமே தெரியாது, பேதமே கிடையாது. இல்லைன்னு ஆக்கப்படுற மேல வரைச்ச பேதமே கிடையாது. அப்ப வேற்றுமொழி முதல் ஞானம் கிடைக்காது. ஆக அதுவும் ஏகத்துவ ஞானத்தை சொல்றது, நானாத்வத்தை சொல்லாது. பிரத்யட்சமே ஒன்று என்றுதான் சொல்லிட்டா என்னன்னா, பிரத்யட்சமே சன்மாத்திர கிராக்கி அப்படின்னு சொல்லிட்டா அதன் பிறகு கஷ்டமே இல்லையா. அதுனா என்னன்னா அத்வைத நிரூபிக்கணும்னா பிரத்யட்சம் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லை. பிரத்யட்சமே ஒண்ணுதான் சொல்றது.
இப்ப வம்பே இல்லையா? அதை பிறகு மற்ற சண்டைலாம் தேவையே இல்லையா? பிரத்யட்சமே சாஸ்திர விரோதம் இல்ல. சாஸ்திரமும் ஒண்ணுதான் சொல்றது, பிரத்யட்சமும் சத்து ஒண்ணுதான் சொல்றது. இப்ப மற்ற வேதத்தை சொல்ல பாத்திர அதுவும் ஒண்ணுதான் சொல்றது. ஏன்னா பிரத்யட்ச ஞானச்சா ஏகதத்வாத் என்று ஒரே க்ஷணம் தான் ஞானம் இருக்கும், ரெண்டாவது க்ஷணம் இருக்காது. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, பௌத்த மதம் இப்பதான் வருது. என்ன விஷயம்னா, ஒரு தடவை பார்த்துட்டேனும், அந்த பார்த்த உடனே அந்த க்ஷணம் என்ன ஞானமோ அடுத்த க்ஷணம் அந்த ஞானம் இருக்காது. ஏற்கனவே கேட்டுக்குமா, கேட்டுக்குமா, அங்க கேட்டுக்குமோனும். அதே பௌத்தத்துல அதாவது சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் இங்க கேட்டுக்கணும். அங்க என்ன சொன்னா, முதல்ல பிரத்யட்ச ஞானம் ஒரு க்ஷணம் தான் ஞானம் இருக்கும், ரெண்டாவது க்ஷணம் அது இருக்காது. அது ரெண்டாவது க்ஷணம் அது வேறு ஞானம், இந்த ஞானம் இல்லைன்னு. முதல் க்ஷணம் என்ன ஞானம் உனக்கு ஏற்படுறதோ அந்த ஞானம், ரெண்டாவது க்ஷணம் வரக்கூடிய ஞானம் இல்லையா, அந்த ஞானம் வேறு, இந்த ஞானம் வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது க்ஷணம் வேற ஞானம், நாலாவது க்ஷணம் வேற ஞானம். அப்ப முதல் க்ஷணம் வந்த ஞானத்துக்கும், ரெண்டாவது க்ஷணம் வந்த ஞானத்துக்கும், மூணாவது க்ஷணம் வந்த ஞானத்துக்கும், நாலாவது வந்த ஞானத்துக்கும் நிறைய வேறுபாடு, நிறைய வேறுபாடு. அப்ப முதல் க்ஷணம் ஏற்பட்ட ஞானத்துல என்ன விதித்ததுன்னு சொல்லு, அடுத்து ஏற்படுறதை பத்தி எனக்கு எல்லாம் ஒண்ணுமே பேசாத. இந்த முதல் க்ஷணம் ஞானம் உனக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத. அது பட்டம் ஏற்பட்டதுலாம் என்னன்னா, முதல் தடவை ஞானம் ஏற்பட்ட ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தின் ஸ்மரணம்னா நினைவு தான் அடுத்து 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 வர்றது. புரியுதா? அப்ப முதல் க்ஷணம் என்ன நீ நினைக்கிற, இருக்கிறது. நல்லா புரியும். அவர் வாதம் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, இருக்கு இருக்கு. அப்ப அடுத்த ஞானம், இப்ப கடிகாரம் இருக்குன்னு வச்சுட்டேன், அடுத்த ஞானம் என்ன பண்றாரு, அதை நீங்க ஸ்மரண ஞாபகம் வச்சுக்கிறேன். கடிகாரம் முள்ளு இருக்கா, அது பண்ணி காட்டுமா, அது பேட்டரி போட்டிருக்காளா, இல்ல கீ கொடுக்கணுமா, இதெல்லாம் நினைக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் அடுத்த ஞானம். அடுத்த ஞானமே பேகம் சொல்லிட்டேனே, அது பேகம் எதனால வந்துட்டு, அவித்யானால வந்துட்டு. அப்ப தண்ணி பண்ணும். அப்ப முதல் க்ஷணம் என்ன ஞானம் ஏற்பட்டிருக்கோ அதுதான் உண்மை. முதல் க்ஷணம் என்ன ஞானம் ஏற்பட்டிருக்கு, இருக்கு 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 அப்படின்னு நாம உடனே கேட்டோம். சாமி கண் முன்னாடி இங்க கடிகாரத்தை வச்சிருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், முதல் க்ஷணம் பார்த்துட்டேன், உன் பிரகாரம் இருக்குன்னு வச்சுட்டேன். அடுத்த க்ஷணம் பாக்குறேன்னு, அடுத்த க்ஷணம் பாக்குச்சு முள்ளு தெரியுது, அதுல 1 2 3 4 தெரியுது, அதுக்கப்புறம் சாவி கொடுக்கணுமா, பேட்டரி போட்டுக்கணுமா தெரியுது, அதுக்கப்புறம் எத்தனை நாள் உழைக்கும் தெரியுது, அது எந்த வர்ணத்துல பண்ணிருக்குன்னு தெரியுது, எத்தனை நாள் உழைக்கும், இவ யார் பண்ணி கொடுத்துருவா, எந்த கம்பெனி, எல்லாத்தையும் தெரியுதுன்னு அப்படின்னு நம்ம கேட்டோம். அவர் என்ன சொன்னார், நீ முதல் க்ஷணம் ஒன்று பார்த்து கேணும், அதை எடுத்துடு. முதல் க்ஷணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் க்ஷணம் இதே கடிகாரத்தையும், முதல் க்ஷணம் கடிகாரம் இங்க இருந்தது, கடிகாரம் இங்க வந்து இது வரைக்கும் நீங்க கடிகாரத்தை பார்க்கல, இந்த வாதத்தை வச்சுதான் சரியா வரும். இல்ல ஏற்கனவே பார்த்துட்டு பார்த்தா அது சரியா வராது. இதுதான் முதல் தடவையா அது கடிகாரம்னே தெரியாது, இப்பதான் அந்த வஸ்துவை பாக்குறது. அந்த வஸ்து பார்த்து நீங்க வச்சிருக்கேன், அப்படி பார்த்துட்டேன், எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க இப்ப முதல் தடவை ஒரு ஞானம் உங்களுக்கு வந்துட்டு தோணும், இப்ப ரெண்டாவது க்ஷணம் இன்னொரு ஞானம் வரணும். நீங்க எப்படி அந்த ஞானம் எப்படி நீங்க வர வச்சு பேர், முதல் க்ஷணம் பார்த்தேன்னா அந்த பார்த்ததின் நினைவு தானே நீங்க வந்து அது இது இருந்தது இது இருந்தது இது இருந்தது இது இருந்தது, அந்த நினைவு வந்தாலே அது உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. ஏன்னா மெதுவே உண்மை கிடையாது. கண் முன்னாடி காட்டின உடனே எழுந்துட்டேன், உடனே கண் முன்னாடி இல்லையா, ஆனா நீ என்ன நினைச்சா அது என்னெல்லாம் இருக்குன்னு மெதுவே யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்ப எல்லாம் ஸ்மரணம். ஸ்மரணம்னா நினைவு, அது ஸ்மரணம். முன்னாடி ஒரு முறை பார்த்து நினைத்து நினைச்சு அதில் என்ன இருக்குன்னு நீ சொல்ல ஆரம்பிக்கிற, அவ்வளவுதான். அதை ஏன் பிரத்யட்சம்னு சொல்ற, இது பிரத்யட்சமா, அது லாஜிக்கா பாருங்க, பிரத்யட்சமா அது. இப்ப நான் எடுத்துட்டேன், உடனே கேட்கலாம் அங்கேயே இருக்குன்னு வச்சுட்டா என்ன சொன்னா, நீ இருக்குன்னு வச்சுட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். முதல் க்ஷணம் என்ன ஞானம் இப்ப எடுத்துட்டோம், எடுத்த உடனே அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற, உனக்கு பிரத்யட்ச ஞானம் இல்லையே, ஸ்மரணை தானே, நினைவு தானே ஏற்படுறது. அப்ப பிரத்யட்சம் போயிடுத்து, பிரத்யட்சம் இல்ல, அப்ப நினைச்சு நினைச்சு பண்றது. இப்ப பிரத்யட்சம் என்பது முதல் வினாடி தான், முதல் வினாடி பார்த்ததுதான். அப்ப முதல் வினாடி பார்க்கும் போது என்னவென்று கிரகித்தா என்றால் இருக்கிறது. ஏன்னா கடிகாரம் தெரியாது, இருக்கிறது என்று தானே கிரகித்தாய். அடுத்தடுத்து நீ கிரகித்தாய், கண் முன்னாடி இருக்கு, 5 நிமிஷத்தை வச்சிருக்கோம், கவலை இல்லை, அதெல்லாம் கவலையே கிடையாது. பிரத்யட்சம் என்ன சொல்கிறாய்னா
அந்த பிரத்யக்ஷம் இருக்கிறதுன்னு சொல்றது இல்லை தவிர அதை தவிர எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வருதுன்னா ஸ்மரணை. ஸ்மரணைன்னா என்னது? நினைவு. அப்ப முதல் வினாடி நினைத்ததை அனுவர்த்தனம் பண்ற மறுபடியும் மறுபடியும் நினைத்து பண்ணுவதே தவிர பிரத்யக்ஷம் முதல் வினாடி தான். அப்ப அடுத்த வினாடி பிரத்யக்ஷ ஞானம் சொல்லாதே. ஏன்னா இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஏற்படுவதுதான் பிரத்யக்ஷ ஞானம். அழகா நிரூபிக்கிறார். உன் கண் முன்னாடி உன்னுடைய இந்திரிய கண்ணுக்கும் அதற்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு தான் பிரத்யக்ஷ ஞானம். நான் தான் எடுத்துட்டேனே. எடுத்ததுக்கு அப்புறம் பிரத்யக்ஷ ஞானம் இருக்கா? இப்ப இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஏற்பட்டிருக்கா? ஏற்படலையே. பிரத்யக்ஷம் இல்லையே, ஏற்படலையே. அப்ப வஸ்துவுக்கும் இந்திரியத்திற்கும் முதல் தொடர்பு எப்போது ஏற்படுகிறதோ அப்பதான் பிரத்யக்ஷம். அதன் பிறகு இருப்பதெல்லாம் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்னது? ஸ்மரணம். அதாவது சரணம் நினைக்கிறது. அதனால இதை தனிட்டார் சங்கரர். மேற்கொண்டு பிரத்யக்ஷம் ஏகத்துவ ஞானம் தானே தவிர இது நீ நினைக்கிற மாதிரி நானாத்வம் கிடையாது. புரியுறதா? சக்கரையே குறிச்சுக்க. முதல் வினாடி பார்த்ததுக்கு அப்புறம் அதனுடைய நினைவுதான் உனக்கு ஏற்படுறது. அப்ப உன்னுடைய கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியறதா? தெரியல. எப்ப கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியலையோ அப்ப பிரத்யட்ச ஞானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பிரத்யட்ச ஞானம் போயிடுச்சுனால என்ன அர்த்தம்? நினைவு தான் அது. இப்ப நினைவு என்னமா நீ பிரத்யட்ச ஞானமா எடுத்துக்கலாம். ஏன்னா உன் கண்ணுக்கு புறப்படலையே. இப்ப கண்ணுக்கு புறப்படாது, அது பிரத்யட்ச ஞானம் கிடையாது, அது ஸ்மரணை. இந்த ஸ்மரணை எல்லாம் எடுத்துக்க தள்ளிவிடு சங்கரன் மேற்கொண்டு அது பிரத்யக்ஷ ஏகத்துவ ஞானம் தானே ஒன்றுதானே சன்மாத்திர ராகி ஆக பிரத்யக்ஷ ஞான சவ ஏகட்சண வர்த்திஸ்வாத் தத்ர ஸ்வரூபம் வா பேதே வா ஸ்வரூபமே பேதமோ பிரத்யக்ஷ வினயதி விசேஷ நியம். இதில் ஸ்வரூபமோ பேதமோ பிரத்யக்ஷத்துக்கு எது பிரத்யக்ஷத்துக்கு விஷயம்? ஸ்வரூபமா பேதமா? அதாவது இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது பேத சொரூபத்தியா பேதத்தை எவ்வளவு அழகா போடுறா பாருங்க. அதாவது சொரூபம் ஸ்வபாவம் ரெண்டு இருக்கு. கடிகாரம் சொரூபம்னா மணி காட்டும் சொரூபம். ஸ்வபாவம்னா 1-2 இருக்கு. அது இந்த நிலையில இருக்கு, அதுக்கு இத்தனை மணி போட்டிருக்கா, இந்த வர்ணத்துல இருக்கு, அதுக்கு சாவி கொடுக்கணுமா, பேட்டு கொடுக்கணுமா, இதெல்லாம் ஸ்வபாவம். இந்த சங்கரன் என்ன சொல்றாரு? சொரூபமா ஸ்வபாவமானு சொல்லணும், சொரூபமா பேதமான்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கூற்று பிரகாரம் ஸ்வபாவமே பேதம். நான் சொல்றது புரியுதா? பியூட்டிஃபுல்லா எடுக்கிறார் பாருங்க. சரி, சொரூபம்னா ஒண்ணுதான், ஏகத்துவம் தான். சொரூபம் ஒண்ணுதான், அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. ராமஸ்வரூபம் ஒண்ணுதான். ராம ஸ்வபாவம் என்னது? குண்டா இருக்கார், ஒல்லியா இருக்கார், கருப்பா இருக்கார், வெயிட்டு கட்டிட்டு இருக்கார், வாட்ச் போட்டு இருக்கார், மோதிரம் போட்டு இருக்கார், கண்ணாடி அணிஞ்சிருக்கார், இதெல்லாம் ஸ்வபாவம். அவர் சொரூபமா ஸ்வபாவமா சொல்லணுமோ? சொரூபம் ஏகத்துவம் வந்துட்டு நாம ஏகத்துவ சொரூபம் தான் ஒத்துருக்கோம். பிரம்ம வக்கட்டே ஒத்துங்க சொரூபத்தான். ஆனா ஸ்வபாவம் என்ன இருக்கு? நிறைய இருக்கு. சுவாதீன திரிவித சேத்தனா சொரூப ஸ்திதி பிரவர்த்தி, அது ஸ்வபாவம். இவர் என்ன சொல்ற? சொரூபத்தை சொல்லு, ஸ்வபாவத்தை சொல்லாதே அப்படின்னு சொல்லணுமோ? அப்படி சொல்லல, சொரூபத்தை சொல்லு, பேதத்தை சொல்லாதே. அப்ப சங்கரன் கூற்று பிரகாரம் ஸ்வபாவமே பேதம். பியூட்டிஃபுல்லா இருக்கிற. ஏன்னா இவன் நாம அந்த ஸ்வபாவம்னு சொல்றோம். ஐயோ, அது ஸ்வபாவமே இல்ல, அது பேதம். புரியுதா? உணர்வு படிக்கிறேன் பாருங்க. அதாவது சொரூபம் வா பேதமா என்ற பிரத்யட்ச விஷயம். சொரூபம்னா இயற்கை தன்மை. அதாவது கடிகாரம் இருக்கு, அதற்கு ஸ்வபாவ பேதம்னா அது தங்க வர்ணமா, சிவப்பு வர்ணமா, 1000, 10,000 ரூபாய், 2000 ரூபாயா, 4000 ரூபாயா, இதெல்லாம் ஸ்வபாவம். அப்ப கடிகாரம் மணி காட்டும் கருவி இருக்குன்னு என்று மட்டும்தான் சொரூபம். அதற்கு மற்றவையெல்லாம் ஸ்வபாவம் தானே. அந்த சொரூபத்தையா பேதத்தை எவ்வளவு அழகா போடுறா பாருங்க. அதாவது சொரூபத்தையா ஸ்வபாவத்தையான்னு பிரத்யட்சம் கிரகிக்கிறது என்று அவர் கேள்வி கேட்கிறார். சொரூபத்தையா பேதத்தையா பிரத்யட்சம் கிரகிக்கிறதுன்னு கேட்கிறார். அப்ப அவருடைய கூற்று பிரகாரம் என்ன அர்த்தம்னா, ஸ்வபாவம் பேதம் என்பது அவருடைய அபிப்பிராயம். சொரூபம் மட்டும்தான் உண்மை, மற்றவையெல்லாம் பேதம். பேதம்னு நிரூபிச்சுட்டா என்ன பொய்னு நிறுத்தி பேரு. ஆக அடுத்தடுத்து எங்க கொண்டு போய் விடான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சாஸ்திரவாதத்திலேயே கேள்வி கேட்கும் போது எங்கேயோ கொண்டு போய் சொல்ல போறான்னு என்ன புரிஞ்சு, ரொம்ப முக்கியம். அவர் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லும் போது எங்கேயோ கொண்டு போய் கேட்க கூட போறாரு. என்ன இதுல தர்க்கம் தான் சாஸ்திர, அதுல இருந்து பிரமாணம் கொடுத்து பிரமாணம் ஒன்று இருக்கு, பிரமாணம் இருக்கு.
ஆனா பிரமாணம் அந்த சாஸ்திரம் எப்படி சொல்லித்துன்னு ரொம்ப முக்கியம். அதை எதை வைத்துக் கொண்டு சொல்லினா அதை இவ வளைச்சிருக்கான். ஏன்னா முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, பின்னாடி என்ன சொல்ல போறா, நடுவில் என்ன சொல்லிருக்கா, அதுக்கு தகுந்த தான் வியாக்கியானம் இருக்குமே தவிர இதுக்கு மட்டும் எடுத்துட்டு இது கூட செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி அன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்க மாட்டோம். செந்திரத்த தமிழோட வட சொல்லா தமிழோசை தான் வட சொல்லாயிட்டு, சம்ஸ்கிருதம் என்ன ஆயிட்டு முதல்ல தமிழ் பிரபந்தம் தான், தமிழ் பிரபந்தம் வட சொல்லாயிடுதுன்னு ஆழ்வார் கூற்றான்னு சந்தேகம் வரும். ஆனா பாட்டு அப்படிதான் இருக்கு. செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி. திங்கள் ஞாயிறு சந்திரன், ஞாயிறுனா சூரியன், திங்கள் ஞாயிறாகி சந்திரன் தான் சூரியன் ஆயிட்டான். பாட்டே அப்படிதான் இருக்கு. திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி செந்திரத்த தமிழோசை வட சொல்லாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதை பார்த்து அப்ப என்ன செந்திரத்த தமிழோசையாகவும் இருக்கான் வட சொல்லாகவும் இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் பண்றது விட்டுட்டு இவ என்ன பண்ணிட்டான்னா இவ அப்படி இல்லை, அந்த அர்த்தம் மட்டும் எடுத்துட்டான். அதுதான் இங்க ப்ராப்ளமே. அதனால்தான் இவளுக்கு சில வேதத்தை மட்டும் எடுத்துப்பா, சில வேதத்தை எடுக்க மாட்டான். எதெல்லாம் பேதமா இருக்கோ அதை வேதத்தை தள்ளிடுவா. அபேத பேதங்க அபேத வாக்கியமா இதெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கோ. அது முதலே பார்த்துருக்கோம். அபேத வாக்கியத்தை வேற எடுத்தார், வேத வாக்கியத்தை மாதவர் எடுத்துட்டார். அபேதம் பேதம் கடகம் மூணுத்தையும் சேர்த்து சுவாமி எடுத்துட்டார். புரியுது? எதையுமே விடப்படாது. இதுக்குள்ள வந்தா அப்ப இதெல்லாம் மற்ற இதெல்லாம் உள்ளங்கிருக்கிற அப்ப வேதத்தியா பிரத்யக்ஷா போய் நிரூபிச்சுட்டா என்ன ஆகும்னா அடுத்தடுத்து எங்க போறான்னு பார்க்கணும். சாஸ்திரவாதத்தாலே கேள்வி கேட்கும்போது எங்கேயோ கொண்டு போய் சொருகு போறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக பிரத்யக்ஷம் சொரூபத்தை சொல்லுகிறதா வேதத்தை சொல்லுகிறதா சுபாவத்தை சொல்லுகிறதா கேட்கல, சொரூபத்தியா பேதத்தியான்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப பேத கிரகணஸ்ய சொரூப கிரகண தத் பிரத்யோகி ஸ்மரணத்வய அபேட்சையாதேவ சொரூப விஷயத்துவம் அவசியம் ஆசைனம் இது நபேத பிரத்யக்ஷேன கிரகிச்சதே. அதனால் கீழே சொன்னபடி வேதத்தை பிரத்யக்ஷமானது வேதத்தை பிரத்யக்ஷமானது கிரகிக்கிறது. சத்து சத்து இருக்கிறது, சத்து 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 இருக்குது இருக்கிறது என்று மட்டும்தான் கிரகிக்கிறத வேற எதுவும் கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்னா பிரத்யக்ஷமே என்ன சொல்றது, நானாத்வம் சொல்லல, நிறைய சொல்லல, என்ன சொல்லியிருக்கு, இருக்கிறது 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 அப்படின்னா ஏகத்துவத்தான் ஏகத்துவம் தான் ஒன்றைத்தான் சொல்லுகிறது பிரத்யக்ஷம். வேதம் ஒன்று தான் சொல்லி ஏற்கனவே நிரூபிச்சாச்சு. இப்ப என்ன கேள்வி வந்தது போன பிரகடனத்துல, பிரத்யட்சமா எல்லாம் தெரியுது இல்ல, பிரத்யட்சத்தை விட சாஸ்திரம் தான் பிரபலம் அப்படி நிரூபிச்சாரு. இப்ப என்ன சொன்னா பிரத்யட்சமே ஒன்னதான் சொல்றது. இப்ப வம்பே இல்ல போனா அப்ப போன பிரகடனமே வேஸ்ட். அதை தட்டி பேசாம இதை எடுத்து போயினா ஒவ்வொன்னா கொண்டு வராரு. அதனால சத்து சத்து என்று மட்டும்தான் இருக்கு. அதுவா அடுத்து அத்தாலே அத்தலா பிராந்தி மூல ஏவ வேதஸ்தே மகாபரகா. அதனால் பிராந்தி மூலம் தான் வேதம் என்று சொல்லுமே தவிர பிரத்யட்ச மூலம் என்று சொல்லாதே. பிராந்தி மூலம் என்று சொல்லு, பிரத்யட்சாலே வேதத்தை புரிஞ்சு கொண்டேன் என்று சொல்லாதே. பிராந்தி மூலம் பிரத்யட்சம் மூலமா பிராந்தி மூலம் அவித்தையால், அதான் பிராந்தி மூலம். பிராந்தி மூலம் சொல்லுது. பிரத்யட்ச ஞானம் தான் இரண்டாவது வினாடி இருக்காதே. பிரத்யட்ச நான் ஒரு வினாடி சொன்னேன். இப்ப ஒரு வினாடி என்ன வந்துட்டு இருக்கிறது 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 இதை வந்து. அதனால அந்த மாதிரி சொல்லாதனால் மேலும் இது கொண்டு மேற்கொண்டு இன்னும் சில விஷயம் சொல்லிட்டு அடுத்த பிரகடனத்துக்கு போறார் என்னன்றது அடுத்த உபன்யாசம். அது